அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜோடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இந்த அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜோடைய எய்ம்டிஎன் சேனல் வாயிலாக குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கான இந்த மிஷன் 100 அப்படிங்கிற இந்த கோர்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எல்லா சப்ஜெக்டோடைய பேசிக் கிளாஸஸும் ரிவிஷன் கிளாஸஸும் முடிஞ்சிடுச்சு. நம்ம வந்து 90 நாட்களுக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம ரிவிஷன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ரிவிஷன் கிளாஸஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் முடிஞ்சிடுச்சு. இறுதி கட்டமாக இந்தியன் எக்கானமியோட ரிவிஷன் கிளாஸஸை நம்ம பார்த்துட்டு இந்த எய்ம்டிஎனுடைய மிஷன் 100 அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம். நம்ம வந்து இந்தியன் எக்கானமி வந்து ஆல்ரெடி 15 கிளாஸஸ் வந்து டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். அந்த 15 கிளாஸஸில் பேசிக் கான்செப்ட்ஸ் ரிகார்டிங் டு இந்தியன் எக்கானமியை நான் டீட்டெயில்டாக நடத்தியிருக்கேன். அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம ரிவிஷன் கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஆதில் பேக், இந்தியன் எக்கனாமி ஃபேக்கல்ட்டி. ஸோ நான் வந்து ஆல்ரெடி 15 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட தொடர்ச்சியாக தான் இந்த ரிவிஷன் வீடியோ. நம்ம வந்து இந்த ரிவிஷன் கிளாஸஸில் ஒரு கான்செப்ட் எடுத்து டாபிக் எடுத்து திரும்ப வந்து 15 வீடியோவில் இருக்க கண்டென்ட்டையும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதோட நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா எக்கானமியில், ஏன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து டீட்டெயில்டாக ஆல்ரெடி வந்து அந்த வீடியோலேயே வந்து நடத்திட்டோம். வீடியோவில் வந்து நம்ம வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக எல்லா கான்செப்ட்ஸும் நடத்தியிருக்கோம். அந்த கான்செப்ட்ஸை வந்து நம்ம சுருக்கி திரும்ப வந்து வாட் இஸ் வாட் அப்படின்னு சொன்னால் ஒரு கிளாரிட்டி வராது. நம்ம திரும்ப டீட்டெயில்டாக அந்த வீடியோ பார்க்குறப்ப தான் கிளாரிட்டி கிடைக்குது. ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, எக்கானமியை பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்ப வந்து டாபிக்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுறதோட பிஒய்க்யூஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து எல்லா வருஷமும் வந்து 3 வருஷமாக நமக்கு வந்து குரூப் 1 வந்து நடந்திருக்கு. ஸோ 2029, 2021, 2023 இந்த 3 வருஷத்தோட குரூப் 1 எக்ஸாம்ஸோடைய ப்ரிலிமினரி கொஸ்டின் பேப்பர்ஸை தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். 3 வருஷத்தில், அதான் 2022 3ன்னு போட்டேன், 2022 அதான் லேட்டஸ்ட். இந்த 3 வருஷத்தோட ப்ரிலிமினரி கேள்விகளில் எக்கானமியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கேள்விகள் நான் வந்து எடுத்திருக்கேன். வருஷத்துக்கு 20ங்கிற கணக்கில் 60 கேள்விகள் எடுத்து வச்சு அந்த 60 கேள்விகளை நம்ம ரிவிஷனில் டிஸ்கஸ் பண்ணுறது மூலமாக கேள்வியும் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அட் தி சேம் டைம் கான்செப்டும் வந்து அந்த கேள்விகளை டிஸ்கஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற அந்த லாஜிக்கில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு பிஒய்க்யூஸோட டிஸ்கஷனை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி வந்து 15 கிளாஸஸும் நடத்தி 15 வீடியோஸ் வந்து நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் எய்ம்டிஎன் சேனலில் பிளேலிஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் மிஷன் 100 எக்கானமிக்குள்ளே போனீங்கன்னா 15 கிளாஸஸ் இருக்கும். 15 கிளாஸஸில் 15 டாபிக்ஸையும் டீட்டெயில்டாக கவர் பண்ணியாச்சு. அதாவது இன்ட்ரடக்ஷன் டு இந்தியன் எக்கானமி, அதில் வந்து நம்ம வந்து கேபிட்டலிசம், கம்யூனிசம், மிக்சட் எக்கானமி, அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்கானமி, நேச்சர் ஆஃப் எக்கானமி பார்த்தோம். பிளானிங் கமிஷன், நீத்தி ஆயோக் அப்படிங்கிற இந்த டாபிக் நடத்துகிறப்போ நான் வாட் இஸ் 5-year பிளான்ஸ், வை இட் வாஸ் லான்ச், வாட் இஸ் பிளானிங் கமிஷன், வாட் வாஸ் தி சக்ஸஸ் ஆஃப் பிளானிங் கமிஷன், ப்ராப்ளம்ஸ், வை நீத்தி ஆயோக் வாஸ் ப்ராட், டைப்ஸ் ஆஃப் பிளானிங், இது எல்லாமே பார்த்தோம். நீத்தி ஆயோடைய ஃபங்க்ஷன்ஸ், நேஷனல் இன்கம் அப்படிங்கிற டாபிக் உள்ள ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி, ஃபேக்டர் காஸ்ட், மார்க்கெட் ப்ரைஸ், பேசிக் ப்ரைஸ், இந்த மாதிரி டீட்டெயில்டாக எல்லாமே பார்த்துட்டு நார்மல் ஜிடிபி, ரியல் ஜிடிபி எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி ப்ராடக்ட் மெத்தட், இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் பார்த்தோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்டாக அதில் பார்த்தோம். அடுத்து இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் அப்படிங்கிற இந்த சாப்டரில் நம்ம வாட் இஸ் இன்ஃப்ளேஷன், டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், வாட் ஆர் தி காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷனோட காரணிகள் என்னென்ன, இன்ஃப்ளேஷனோட விளைவுகள் என்னென்ன, இன்ஃப்ளேஷன் எப்படி அளவிடுறோம். ஸோ நம்ம வந்து நுகர்வோர் விலை குறியீடு, அப்புறமா வந்து மொத்த விலை குறியீடு அப்படின்னு 2 கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் மூலமாக மெஷர் பண்ணுறது. இம்பாக்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷன் ரிலேட்டடாக ஒரு சில டாபிக்ஸு எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். மணி அண்ட் பேங்கிங்கில் வாட் இஸ் மணி, மானிட்டரி அக்ரிகேட்ஸ்னா என்ன, வாட் இஸ் ஆர்பிஐ, ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, இந்தியாவில் வந்து இருக்க பேங்க்ஸோடைய டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் என்ன. ஸோ நம்மளோட வீடியோலேயே இதான் வந்து ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் வீடியோ, கிட்டத்தட்ட இதுவே ஒரு 2 மணி நேரம் இருக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் என்ன, என்னென்ன விதமான பேங்க்ஸ் இருக்குது, ஆர்பிஐ என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அந்த மாதிரி டீட்டெயில்டாக பார்த்தோம். அடுத்து மானிட்டரி பாலிசி அப்படிங்கிற இந்த சாப்டருக்குள்ள நம்ம குவான்டிடேட்டிவ் டூல்ஸ், குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ், சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ என்னென்ன டூல்ஸ் வச்சிருக்காங்க, அப்புறம் குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ் என்னென்ன அதெல்லாம் பார்த்தோம். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் அதெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்தோம். ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூவில் கவர்மெண்ட் பட்ஜெட்டிங் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ பட்ஜெட் அக்கௌண்ட்னா என்ன, ரெவன்யூ அக்கௌண்ட்னா என்ன, கேபிட்டல் அக்கௌண்ட்னா என்ன, அந்த கதைகள் எல்லாம் டீட்டெயில்டாக வந்து நான் வந்து இதில் வந்து நடத்தியிருந்தேன். டைப்ஸ் ஆஃப் டெபிசிட், ஃபிஸ்கல் டெபிசிட், ரெவன்யூ டெபிசிட், பிரைமரி டெபிசிட் எல்லாமே நடத்தியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு தனி வீடியோ இருக்கு. ஃபினான்ஸ் கமிஷன்னா என்ன, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, 15வது ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன டீட்டெயில்டாக பார்க்குறோம். ஜிஎஸ்டினா என்ன, அதை ஏன் கொண்டு வந்தாங்க, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு டீட்டெயில்டாக பார்த்தோம். நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் செக்டர்,
எக்ஸ்டர்னல் செக்டரில் வந்து வெளியுறவு பொருளியல், அதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, ரெமிட்டன்சஸ், இன்கம், ஃபாரின்லேருந்து வர இன்கம், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய நேரடி முதலீடு, மறைமுக முதலீடு எல்லாமே பார்த்தோம். அப்புறம் பாவர்ட்டினா என்ன, அதை எப்படி மெஷர் பண்ணுறோம், அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, அதை எப்படி மெஷர் பண்ணுறோம், வாட் ஆர் தி காசஸ் அண்ட் இம்பாக்ட் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் அக்ரிகல்ச்சரில் க்ரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன், அப்புறமா வந்து நம்ம அக்ரிகல்ச்சரில் எம்எஸ்பினா என்ன, ஏபிஎம்சினா என்ன, அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தோம். இண்டஸ்ட்ரியல் பாலிசியில் பிரிட்டிஷோட இண்டஸ்ட்ரியல் பாலிசி, 1948 பாலிசி, 56 பாலிசி, 86 பாலிசி, 91 பாலிசி, இப்போ ரேஸ்டஸாக இருக்க மேக் இன் இந்தியா பிஎல்இ ஸ்கீம் வரைக்கும் பார்த்தோம். ரூரல் க்ரோத்தில் ஊரக வளர்ச்சி, ரூரல் க்ரோத்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு போட்டிருக்க எல்லா ஸ்கீம்ஸை பற்றியும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் சோஷியல் ப்ராப்ளம்ஸில் நம்ம வந்து பாப்புலேஷன் எடுத்து டிஸ்கஸ் பண்ணோம். வாட் ஆர் ஆல் தி வேரியஸ் இண்டிசஸ் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் நமக்கு மெயின்ஸ்லி டாபிக் இருக்கும், அதை எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி ஹெல்த், எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த 2 டாப்பிக்கை வந்து நான் எப்படி படிக்கணும் அப்படின்னு கைட் பண்ணி அதை உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட்டாக கொடுத்துருந்தேன். ஸோ இந்த 15 வீடியோஸ் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிவைக்யூஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து பிவைக்யூஸை டிஸ்கஸ் பண்ணுறப்போ நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டாபிக் வைஸாக போகிறோம், இயர் வைஸாக போகாமல் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு எடுத்துட்டா 3 வருஷத்தோட அக்ரிகல்ச்சர் கொஸ்டின்ஸ், மானிட்டரி பாலிசி அப்படின்னு எடுத்துட்டா 3 வருஷத்தோட மானிட்டரி பாலிசி கொஸ்டின், நேஷனல் இன்கம் எடுத்துட்டா 3 வருஷத்தோட நேஷனல் இன்கம் கொஸ்டின் அப்படின்னு தான் நான் கொண்டு போறேன். உங்களுக்கு புரியுதா? ஸோ ஏரியா வைஸ் போவோம். அதில் இன்னைக்கு நம்ம அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அக்ரிகல்ச்சரில் போன வருஷம் கேட்ட முதல் கேள்வி இது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்ரிவேஷன். ஸோ ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துட்டு அதோடைய அப்ரிவேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ எஸ்எம்ஏ அதாவது சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா இது எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் ஸ்கீம். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன். ஸோ வேளாண் விரிவாக்க துணை நடவடிக்கைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ வேளாண் விரிவாக்க துணை நடவடிக்கைகள். ஸோ வேளாண் விரிவாக்கம் அப்படின்னா என்னதுன்னா, ஃபார்மர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அக்ரிகல்ச்சருக்காக உருவாக்கி இருக்க ஒரு சில டெக்னாலஜியை நம்ம ஃபார்மர்ஸ் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அதே மாதிரி ஃபார்மர்ஸ் உற்பத்தி செய்கிற பொருட்களை நம்ம நுகர்வோர் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். ஸோ இந்த ஃபார்வர்ட் பேக்வர்ட் லிங்கேஜஸ் தான் நம்ம அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம அக்ரிகல்ச்சருக்கு தேவைப்படுற இன்புட்ஸ் எல்லாம் ஃபார்மர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதும், ஃபார்மிங்லேருந்து வெளியே வர அவுட்புட்ஸை மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன். அதில் நம்ம இதில் எதில் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா டெக்னாலஜி. ஃபார்மிங்காக டெவலப் பண்ண நிறைய டெக்னாலஜியை ஃபார்மர்ஸ் கொண்டு போய் செய்யறதா இல்லையா அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன். அதுக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் தான் இதெல்லாம். அதில் கேவிகே அப்படிங்கிறது கிசான் விக்யான் கேந்திரா இல்லை, கிருஷி விக்யான் கேந்திரா. இதில் வந்து கிசான்னு இருக்கு, ஆனால் அது வந்து கிருஷின்னு இருக்கும். ஸோ அதனால் முதல் இது வந்து தப்பு. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது தப்பு. எஸ்எம்ஏஇ, என்எஸ்டிஏ அண்ட் ஏடிஎம்ஏ இது 3மே கரெக்டாக இருக்கும். சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன், நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி. ஸோ கிஷான் விக்யான் கேந்திரா எதுக்குன்னா ஃபார்மர்ஸ் ரெடி பண்ண, அதாவது அக்ரிகல்ச்சருக்காக ரெடி பண்ண டெக்னாலஜியை ஃபார்மர்ஸ்க்கு வந்து இந்த கேந்திரானா வந்து என்னதுன்னா ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒரு செட்டப். அங்கே ஃபார்மர்ஸ்க்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவாங்க புது டெக்னாலஜி எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி வந்து உரம் போடணும், எப்படி வந்து டிராக்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி வந்து டெக்னாலஜியை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவாங்க. இங்கே சயின்டிஸ்ட்லாம் வந்து ஃபார்மர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி டெக்னாலஜி டெவலப் பண்ணுறதுக்கு ஃபண்டிங்ஸ்லாம் தராங்க. அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி தான் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சி வந்து திறன் மேம்பாட்டுக்காக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் கிருஷி அதை வச்சு தான் நம்ம பண்ணணும். ஸோ தமிழ் மீடியமில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் இது இங்கே தமிழாக்கமாக இருக்குது. நீங்கள் அதை வந்து இந்த மாதிரியான கேள்விகள் வரும்போது இங்கிலீஷில் பார்த்துட்டு அட்டன் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போ இங்கே கிசான் விக்யான் கேந்திரான்னு இருக்குது, இங்கே கிசான்னு கொடுத்துட்டாங்க, அது கிருஷின்னு நீங்கள் போட்டிருப்பீங்க. பட் இங்கே ஏதாவது அந்த மாதிரி சேஞ்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே தமிழாக்கம் பண்ணிட்டாங்க. இங்கே கிசான் விக்யானை நம்ம தமிழாக்கம் பண்ணல, தமிழாக்கம் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இதை நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆனால் இங்கே 3மே தமிழாக்கம் பண்ணிட்டதுனால நம்மளால் அப்ரிவேஷனை ஈஸியாக கெஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான அப்ரிவேஷன் பேஸ் கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்கள் இங்கிலீஷை பார்த்துருங்க. தமிழ் மீடியமாக இருந்தாலும் நீங்கள் இங்கிலீஷ் கொஸ்டினை பாருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா? அப்போ தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ். ஸோ இங்கே அதே மாதிரி இன்னொரு இந்த கொஸ்டின் வந்து போன வருஷமே இந்த மாதிரி 2 அப்ரிவேஷன் கொஸ்டின் கேட்டாங்க. ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் அப்படின்னா அதிக விளைச்சல் தரும் வகைகள். நெக்ஸ்ட் வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், அதான் வந்து கரெக்ட். இங்கே மேக்ஸிமம் இருக்கு, அதனால தப்பு. ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம எதில் பார்ப்போம் அப்படின்னா கிரீன் ரெவல்யூஷன்ல பார்த்துருப்போம். கிரீன் ரெவல்யூஷன் கொண்டு வரும்போது சுவாமிநாதன் வந்து எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் வந்து இது டெவலப் பண்ணியிருப்பார். டுவார்ஃப் ரைஸ் வெரைட்டி அண்ட் டுவார்ஃப் வீட் வெரைட்டி மெக்சிகோல இருந்து நார்மல் போர்லா கிட்ட வாங்கி. ஸோ அதான் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ், அதிக விளைச்சல் தரும் வகைகள். மேக்ஸிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இருக்கு, இங்க வந்து குறைந்தபட்ச ஆதார விலை தான் கரெக்ட், அதிகபட்சங்கிறது தப்பு. அதனால எம்எஸ்பிங்கிறது தப்பு.
பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னா பொது விநியோக முறை. இங்க வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமுக்கு பதிலாக பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதனால இங்க வந்து இங்க பொது விநியோக சேவை அப்படின்னு இருக்கும். பொது விநியோக சேவை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அது சரியா தப்பா அப்படின்னு உங்களால கெஸ் பண்ண முடியாது. அதனால தான் நான் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு இங்கிலீஷ்ல பார்த்து உங்களுக்கு போட சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? தமிழ்ல பொது விநியோக சேவை அப்படின்னு போட்டாலும் பொது விநியோக முறை அப்படின்னு போட்டாலும் ரெண்டுத்துல எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால தான் அப்ரிவேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்ல பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன். இன்டகிரேட்டட் பெஸ்டிசைட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கா, இது இன்டகிரேட்டட் பெஸ்டிசைட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது தப்பு. அது இன்டகிரேட்டட் வெறும் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான். உங்களுக்கு புரியுதா? பெஸ்டிசைடுன்னு இருக்கிறது தப்பு, வெறும் பெஸ்ட்ன்னு தான் வரும். ஸோ ஒருங்கிணைந்த பூச்சிக்கொல்லி மேலாண்மை. ஆனால் தமிழ்ல பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ஒருங்கிணைந்த பூச்சிக்கொல்லி மேலாண்மை அப்படிங்கிறதுல உங்களால் இதை வந்து கரெக்டாக கெஸ் பண்ண முடியுமானா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்றேன், இங்கிலீஷ் பாருங்க. ஸோ ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் தப்பு, ஐபிஎம் தப்பு, ரெண்டு தான் கரெக்ட். ஸோ அப்போ இதில் என்னென்ன கரெக்ட்? சாரி, ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் கரெக்ட், மேக்ஸிமம் சப்போர்ட் ப்ரைஸும் ஐபிஎம்மும் தப்பா இருக்கு. ஸோ 1 and 3 இஸ் தி ஆன்சர். புரியுதா? வெறும் ஸ்கீம்ஸுங்க. கவர்மெண்ட் போடுற ஸ்கீம்ஸோட அப்ரிவேஷனை போட்டு ஷார்ட் ஃபார்மை போட்டு கரெக்ட் எக்ஸ்பான்ஷன் எதுன்னு கேட்குறாங்க. நம்ம ஸ்கீம்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக படிக்கிறோம். கடைசியில் அவங்க எப்படி கேட்டிருக்காங்க, சிம்பிளாக கேட்டாங்க. இந்த மாதிரி தான் சிம்பிளாக கேள்விகள் வரும். அதனால தயாராகிக்கோங்க. அடுத்து வந்து குறைந்தபட்ச ஆதார விலை பற்றின ஒரு கேள்வி. எம்எஸ்பி இஸ் டிக்ளேர்ட் பிஃபோர் தி சோயிங் சீசன். குறைந்தபட்ச ஆதார விலை விதைப்பு காலங்களுக்கு முன்பாக அறிவிக்கப்படும். ஸோ கரெக்ட். விதைப்பு காலத்துக்கு முன்னாடி அறிவிச்சாதான் ஃபார்மர்ஸ் வந்து நம்பி வந்து ஓகே நமக்கு இதை விளை வச்சா இவ்வளோ பணம் வருது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில ஃபர்ஸ்ட் வந்து போய் விதைப்பாங்க. விதைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லும் போது தான் அது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது போய் விதைக்கிறதுக்கே. ஸோ கிரீன் ரெவல்யூஷன்ல ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ்லாம் நம்ம கொண்டு வரும்போது ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சஸ்பிஷன் இருக்கு, இதெல்லாம் வளருமா, புதுசா இது போடலாமா, பூச்சிக்கொல்லி போடலாமா அப்படின்னு 70களில் கஷ்டப்படும் போது ஃபார்மர்ஸ்க்கு நம்பிக்கை ஊட்டுறதுக்கு தான், நீ தைரியமா போடு, விளைச்சல் வரல, விலை குறைஞ்சிச்சுனாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ்க்காக கொண்டு வந்தது தான் எம்எஸ்பிஏ. ஸோ அதனால தான் இது வந்து விதைப்புக்கு முன்னாடியே கொடுத்துட்றாங்க. இந்த ஐடியா பிஹைண்ட் எம்எஸ்பி இஸ் டு கிவ் கேரண்டீட் பிரைசஸ் டு ஃபார்மர் அண்ட் சேவ் தே ஃப்ரம் பிரைஸ் ஃபிளக்சுவேஷன். அதாவது மார்க்கெட்டோட விலை கவர்மெண்ட் வந்து எம்எஸ்பி அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. எம்எஸ்பி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணால் அதில் தான் வாங்குவாங்க அப்படின்னு இல்லை. மார்க்கெட்டில் வந்து விலை வந்து எம்எஸ்பியோட அதிகமாக விற்கிது அப்படின்னா ஃபார்மர் போயிட்டு மார்க்கெட்லேயே விற்றுக்கலாம். என்னைக்கு வந்து மார்க்கெட்டில் விற்கிற பணம் வந்து எம்எஸ்பியோட குறையுதோ அன்னைக்கு தான் கவர்மெண்ட் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுக்குது. ஸோ ஃபார்மர்ஸ் கிட்ட என்ன சொல்றாங்க, எம்எஸ்பி 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த விளைச்சல் வந்து இப்போ மார்க்கெட்ல வந்து அரிசியோட ஒரு டன் வந்து 1500 ரூபாய்க்கு விற்கிதுன்னா ஃபார்மர் போயிட்டு 1500 ரூபாய்க்கு கொடுத்துக்கலாம். அது 1200 ரூபாய்க்கு விற்கிதுன்னா 1200 ரூபாய்க்கு கொடுத்துக்கலாம். என்னைக்கு வந்து அது 1000 ரூபாய்க்கு கம்மியா போகுதோ அன்னைக்கு தான் வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்க, ஃபார்மர் வந்து அப்படி 1000 ரூபாய் கம்மியா போச்சுன்னா என்கிட்ட வந்து கொடுத்துரு, நான் 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ அது டிஃபால்ட்டா கவர்மெண்ட் எப்பவுமே வாங்கிக்கணும் இல்லை. மார்க்கெட் விலைகள் வந்து சந்தை விலைகள் வந்து எம்எஸ்பி கீழே போறப்போ நான் எம்எஸ்பிக்கு வாங்கிக்கிறேங்கிற அஷூரன்ஸ் தான். அதான் ரெண்டாவது. வித் குளோபலைசேஷன் ரிசல்ட்டிங் இன் ஃப்ரீ ட்ரேட், அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு ப்ரொடெக்ட் ஃபார்மர்ஸ் ஃப்ரம் அன்வான்டட் ப்ரைஸ் ஃபிளக்சுவேஷன். உலகமயமாக்கலினால் ஏற்பட்டுள்ள தங்கு தடையற்ற வர்த்தகத்தின் விளைவாக விவசாய பொருட்களில் விலை ஏற்படும் தேவையற்ற ஏற்ற இறக்கங்களில் இருந்து விவசாயிகளை காப்பது முக்கியம் இல்லையா? கண்டிப்பா காப்பாற்றணும். ஸோ அதனால இது வந்து தப்பு. ஸோ WTO அப்படிங்கிறது ஒன்று வந்துருச்சு. அது வந்து எவ்வளோ சப்சிடி கொடுக்கணும் அப்படின்லாம் ரெகுலேட் பண்றாங்க. அவங்க தான் வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட், அதாவது தாராளமயமான தங்கு தடையற்ற வர்த்தகம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த தங்கு தடையற்ற வர்த்தகத்தினால என்ன ஆகுது, இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற கூட்ஸ் எல்லாம் வந்து இந்தியன் மார்க்கெட்ல என்டர் ஆகும்போது சம்டைம்ஸ் வந்து அது வந்து நம்மளுடைய ஃபார்மர்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அப்படின்னு வந்து நமக்கு தெரியும் போது நம்ம என்ன பண்ணணும், அதுல இருந்து ஃபார்மர்ஸை காப்பாற்றணும். இப்போ வந்து சைனால இருந்து வந்து சப்சிடிஸான ரைஸ் வந்து இன்னும் சீப்பா இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள வருது, இல்லை சப்சிடிஸான ஆயில் சீட்ஸ் வந்துச்சுன்னா எல்லாரும் அதை வாங்கிடுவாங்க. ஸோ அதனால தான் அதை காப்பாற்றணும். இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மில்க் தான். நம்ம வந்து RCEP அப்படின்னு வந்து ஒரு கூட்டமைப்பு, ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப், ஏசியா நாடுகளோட சைனா, இந்தியா, அப்புறமா வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஜப்பான், சவுத் கொரியா, இந்த 16 நாடுகளும் சேர்ந்து ஆரம்பிக்கிறதா அந்த RCEPல. இந்தியா வந்து சேராம வெளியே வந்துட்டாங்க. இப்போ RCEPல 15 பேர் தான் இருக்காங்க. ஸோ சைனா, சவுத் கொரியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அவங்க வந்து ஆசியான் நாடுகளோட சேர்ந்துக்கிட்டாங்க. ஸோ 15 பேர் தான் இருக்காங்க. ஆசியான்ல 10. ஏன் இந்தியா வெளியே வந்ததுன்னா, இந்த மாதிரி நான் RCEPல சேர்ந்துட்டேன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துல இருந்து கம்மி விலையில மில்க் ப்ராடக்ட்ஸ் வரும். ஏன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கவ் அதிகமா இருக்கிறதுனால மில்க்லாம் வந்து அவங்க வந்து கம்மி விலைக்கு கிடைக்கும். ஸோ அந்த கம்மி விலை பால்லாம் வந்து இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நாங்கள் எங்க ஊர் பால்காரங்க அஃபெக்ட் ஆயிடுவாங்க. அப்படிங்கிறதுனால இந்தியன் டைரி ஃபார்மர்ஸை காப்பாற்றுறதுக்காக RCEPல இருந்து வெளியே வந்தோம். ஸோ அதனால அது ரொம்ப அவசியம். அவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி பொருளோட ஏற்ற இருக்கு காப்பாற்றுறது அவசியம். ஸோ A and B தான் கரெக்ட், C வந்து தப்பு. புரிஞ்சுச்சா?
அடுத்து வந்து இந்த ஆர்சிஐபி பத்தி போய் படிங்க. ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்னா என்னன்னு போய் பாருங்க. அடுத்து வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் நெட்வொர்க், அக்ரிஸ்நெட். இந்த அக்ரிஸ்நெட் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்ட விஷயம். விவசாய தகவல் சேவை வலையமைப்பு அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ். இந்த அக்ரிஸ்நெட் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டால எது கொண்டு வந்திருக்காங்கன்னா, இது ஒரு ஆன்லைன் போர்ட்டல். இந்த ஆன்லைன் போர்ட்டல்ல என்ன இருக்கும் அப்படின்னா, அக்ரிகல்ச்சரல் அதாவது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் ஃபார்மர்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எவ்வளவு மழை பெய்யும், எவ்வளவு மழை எதிர்பார்க்கப்படுகிறது, அப்புறமா வந்து அரசாங்கத்துக்கிட்ட எவ்வளவு வந்து உரம் இருக்கு, அதாவது உர இருப்பு நிலவரம் என்ன அப்படிங்கறது சொல்றாங்க. எவ்வளவு உரம் இருக்கு, எப்போ வந்து வாங்கிக்கலாம், அது எப்போ எவ்வளவு விலைக்கு விற்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் போட்டுறாங்க. அரசாங்கம் அறிவிச்ச குறைந்தபட்ச ஆதார விலை பத்தின இன்ஃபர்மேஷன் இதுல கொடுக்கறது இல்ல. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. சிஸ்டர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்ம் கம்யூனிட்டி, அதாவது பண்ணை சமூகத்தின் துணைத்துறைகள் பற்றி. ஸோ துறைத்துறைகள் பற்றி இருக்கு. அதாவது ஃபார்ம் கம்யூனிட்டிஸ், அதாவது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா இருக்கிற அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆலிட் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்ற டைரியா இருக்கட்டும், இல்லைனா வந்து சில்க் கல்ச்சர், சில்க் ரேரிங், பட்டு உற்பத்தியா இருக்கட்டும், இல்லைனா வந்து அப்பிகல்ச்சர், ஹனி, தேன் உற்பத்தியா இருக்கட்டும், அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் இதுல சொல்றாங்க. ஸோ ஒரு ஃபார்மருக்கு எப்போ மழை பெய்யும், எவ்வளோ மழை பெய்யும், வெதர் எப்படி இருக்கு, சாயில் மாய்ஸ்சர் எவ்வளோ இருக்கு, ஸோ தண்ணியில நீர்த்தன்மை, அதாவது மண்ணில் நீர்த்தன்மை எவ்வளோ இருக்கு, அதே மாதிரி வந்து உரம் எவ்வளோ போடணும், ஒரு நிலத்துக்கும் எவ்வளோ உரம் போடலாம் அப்படின்னு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு வெப்சைட்ல ஒரு இடத்துல கிடைக்கும்னா அக்ரிஸ்நெட்ல கிடைக்கும். ஸோ ஃபார்மர்ஸ் எல்லாருமே இந்த வெப்சைட்ல போயிட்டு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட விவசாயத்தை பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெயின்ஃபால் கரெக்ட், ஃபெர்டிலைசர் பொசிஷன் கரெக்ட், மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படிங்கிறது வராது. மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இதுல சொல்றது இல்ல, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லும். சிஸ்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்ம் கம்யூனிட்டிஸ் பத்தி சொல்றாங்க. ஸோ 1 to 4 இஸ் தி ஆன்சர். அடுத்து வந்து ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். ஸோ இப்போதான் வந்து 2 வாரங்களுக்கு முன்பு காலமடைந்த திரு எம்.எஸ். சுவாமிநாதன் தான் நம்ம ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்றோம். ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் வேர்ல்டு யாருன்னு பார்த்தா அது வந்து நார்மன் போர்லாக் அப்படிங்கிறவர் தான் வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் வேர்ல்டு சொல்றோம். ஸோ நார்மன் போர்லாக் அப்படிங்கிறவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் தி வேர்ல்ட். ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எம்.எஸ். சுவாமிநாதன் சொல்றோம். ஸோ நார்மன் போர்லாகுடைய அந்த மெக்சிகன்ல இருந்த அந்த வீட் வெரைட்டிஸை தான் இந்தியா கொண்டு வந்து அதை இந்தியாவுக்கு அடாப்ட் பண்ணாங்க. ஏன்னா மெக்சிகன் வெரைட்டி அப்படி இந்தியாவுக்கு போட்டால் அது அப்படி வளராது. மெக்சிகனோட வீட்டை வந்து இந்தியா கொண்டு வந்து மெக்சிகன் டுவார்ஃப்ஸை இந்தியன் டுவார்ஃபா ஒன்று கொண்டு வராரு. அதனால தான் வந்து இவர் இது வந்ததுனால தான் என்ன ஆயிடுச்சு, 1970கள் வரைக்கும் நம்ம வந்து வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செஞ்சுட்டு இருந்த உணவை ஆனா 1990களுக்குள்ளேயே இருந்து நம்ம ஏற்றுமதி செய்யற ஒரு நாடா மாறிட்டோம். ஸோ அதான் வந்து எம்.எஸ். சுவாமிநாதன். ஏ இஸ் தி ஆன்சர். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பாருங்க. நம்ம கிரீன் ரெவல்யூஷன் பத்தி கிளாஸ்ல என்னென்னமோ பார்த்தோம். கடைசியில் யார் வந்து பசுமை புரட்சியின் தந்தைன்னு தான் கேட்கறாங்க. அடுத்து வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் எலிஜிபிள் ஃபார் கிசான் கிரெடிட் கார்டு. கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற இந்த ஸ்கீம் வந்து எது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, ஃபார்மர்ஸ்க்கு லோன் தரதுக்கு தாங்க. 2 லட்சம் அதுக்கு கீழே அமௌண்ட் வந்து நீங்க லோனா வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு இந்த கிசான் கிரெடிட் கார்டு மூலமா வாங்கிக்கலாம். அதாவது ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் கிட்ட இருந்து இந்த கிசான் கிரெடிட் கார்டை வாங்கிட்டாங்கன்னா இந்த கார்டை வச்சு அப் டு 2 lakhs அண்ட் ஒரு சில லிமிட் இருக்கு, ஒரு ஏரியாவில் ஒரு லிமிட் மாறுது வரைக்கும் என்ன வாங்கிக்கலாம், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் இன்புட்ஸ். உங்களுக்கு புரியுதா? இப்போ உங்களுக்கு வந்து சீட்ஸ் வாங்கணும், ஃபர்ஸ்ட் வந்து உரம் வாங்கணும், இல்லைனா வந்து விதை வாங்கணும், இல்லைனா வந்து பெஸ்டிசைடு வாங்கணும், இல்லை வந்து ஏதாவது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அதை வாங்குறதுக்கு பணம் சம்டைம்ஸ் இருக்காது. ஒரு சில டைம் வந்து நம்ம விளைச்சலுக்கு அப்புறம் மார்க்கெட் போனால் மார்க்கெட்லேருந்து விற்று பணம் வர்றதுக்கு லேட் ஆகும். பட் நீங்கள் அடுத்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து விதைக்க ஆரம்பிக்கணும், சோயிங்க்கு போயிடணும் அப்படிங்கிறதுனால அது லேட் ஆகுதுங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, ஃபார்மர்ஸ்க்கு வந்து கிசான் கிரெடிட் கார்டுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, அப்புறமா வந்து கடனாக கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்கு குறு கடன்கள் கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்டதா கிசான் கிரெடிட் கார்டு. இது எல்லா விதமான விவசாயிகள், அனைத்து விவசாயிகளும் இதில் எலிஜிபிள். அதே மாதிரி வந்து ஷேர் கார்பர்ஸ்னா வந்து பங்குதாரர்கள். பயிர் பங்குதாரர்கள்னா யாரு அப்படின்னா கோஆபரேட்டிவ் ஃபார்மிங்ல, அதாவது ஒரு பெரிய ஃபார்ம் இருக்கு, இந்த ஃபார்மிங் ஏரியால நிறைய லேண்ட் இருக்கு. நம்ம கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் பத்தி நம்ம லேண்ட் ரிஃபார்ம்ஸ் நடத்துறப்போ நான் நடத்தின அக்ரிகல்ச்சருக்குள்ள. இப்போ இந்த மாதிரி இத்தனை பெரிய லேண்டா 8 லேண்டா இதை விளைக்காம என்ன பண்ணுவாங்க, எல்லா ஃபார்மர்ஸும் சேர்ந்து அவங்களோட லேண்டோட பவுண்டரிலாம் ரிமூவ் பண்ணிட்டு இது ஒரே லேண்டா வந்து விளைக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது ஒரே லேண்டா ஆரம்பிச்சு அவங்க கல்டிவேட் பண்ணி இதுல இருந்து வர லாபத்தை வந்து 8 பேருமே பிரிச்சுப்பாங்க. அதான் வந்து ஷேர் கிராப்பிங்ஸ். ஸோ அந்த ஷேர் கிராப்பர்ஸும் எலிஜிபிள் தான், டெனன்ஸும் எலிஜிபிள் தான், குத்தகைக்காரருக்கு எலிஜிபிள் தான். ஸோ இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக பண்ணுற எல்லாருமே எலிஜிபிள். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிஷிங் செக்டர் எலிஜிபிள் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னா இந்த ஸ்கீம் பற்றி போய் படிங்க, யாரெல்லாம் எலிஜிபிள், எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க எல்லாம் போய் பாருங்க. சரியா? எந்த ஒரு ஸ்கீமாக இருந்தாலும் நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1, ஏன் அந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். 2வது, அந்த ஸ்கீமுடைய ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன. ப்ரொவிஷன்ஸ்னா
என்னென்ன கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. 3வது அதனால யார் யாரெல்லாம் எலிஜிபிள், அதாவது யார் வந்து தகுதியானவர்கள், யார் வந்து அதனால பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். 4வது அந்த ஸ்கீம்னால வந்த விளைவு என்ன, அந்த ஸ்கீம்னால வந்த விளைவுகள் என்ன. ஸோ ஏன் அந்த ஸ்கீமை கொண்டு வராங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தான் ஸ்கீமை கொண்டு வராங்க. ஸோ அந்த பிரச்சனை இதில் என்ன பிரச்சனை இருக்குது, நமக்கு கிசான் கிரெடிட் கார்டில் ஃபார்மர்ஸ்க்கு வந்து கடன் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற பிரச்சனை. இமீடியட்டாக அவங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்கறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் ஸ்கீமில் வந்து என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அந்த டேட்டா, யார் யாரெல்லாம் தகுதியுடையவர்கள், அதோட விளைவு என்ன, இந்த 4த்துல தான் கேள்விகள் வருது. ஸோ எந்த ஸ்கீம் படித்தாலும் இந்த 4 படிச்சிட்டிங்கன்னா உங்களால் கேள்விகளை சமாளிக்க முடியும். ஸோ அதனால ஸ்கீம்ஸில் இது படிங்க. சரியா? அடுத்து நார்மன் பார்லாக் இஸ் அசோசியேட்டட் வித் யார்? இப்போதான் சொன்னேன், நார்மன் பார்லாக் வந்து பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற, உலக லெவலில் அழைக்கப்படுறவர். அவர் தான் வந்து நோபல் பிரைஸ் ஃபார் பீஸும் வாங்கினார். எதுக்குன்னா இந்த பசுமை புரட்சியை வந்து மெக்சிகோவில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால. ஸோ ஹை ஹீல்டிங் வெரைட்டிஸ், அதாவது வீரிய விதைகள், அதிக விளைச்சல் தரக்கூடிய விதைகள், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கல. கெமிக்கல் ஃபெர்டிலைசரும் கெமிக்கல் பெஸ்டிசைடும் அவர் கண்டுபிடிச்சது இல்லை, ஆல்ரெடி கண்டுபிடிக்கப்பட்டது. இவர் எதுக்கு வந்து ஃபேமஸ் ஆனார்னா விதை கொண்டு வந்ததுக்காக தான். அவர் அந்த டெவலப் பண்ண அந்த விதைக்காக தான் அவருக்கு ப்ரைஸ் வாங்குச்சு. ஆனால் அந்த விதை வந்து நம்ம விளைய வைக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபெர்டிலைசரும் பெஸ்டிசைடும் தேவை. அது வளர்றதுக்கு யூ ஹேவ் டு அப்ளை தி ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட். பட் ஹீ டிடன்ட் டிஸ்கவர் ஆர் இன்வென்ட் தி ஃபெர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட், தட் வாஸ் ஆல்ரெடி தேர். அதை பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம அதிக விளைச்சல் கொண்டு வரலாங்கிறத இவர் சொல்றாரு. ஸோ இவர் கொண்டு வந்தது விதைகள் தான். ஸோ அதனால தான் அசோசியேட்டட் வித் ஒன்லி ஒன் ஒன்லி இஸ் தி ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் தான். கிரீன் ரெவல்யூஷன்லேருந்து 2 கேள்வி கேட்குறாங்கன்னா 2மே எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு பாருங்க. அடுத்து வந்து பிஎம் கட்டி சக்தி. பிஎம் கட்டி சக்தி இஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் அப்ரோச் ஃபார் எக்கனாமிக் growth அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஃபோக்கஸஸ் ஆன். ஸோ கட்டி சக்தி வந்து பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிலையான வளர்ச்சி மற்றும் அணுகுமுறை எதை சார்ந்தது அப்படின்னா பன்முக இணைவு. ஸோ மல்டி மோடல் கனெக்டிவிட்டி. ஸோ கட்டி சக்தி எது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மல்டி மோடல் கனெக்டிவிட்டி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரோடு இருக்குது, நமக்கு என்னென்னலாம் இருக்குது, ரோடு, ரயிலு, அப்புறமா வந்து இன்லேண்ட் வாட்டர். இன்லேண்ட் வாட்டர்னா நாட்டுக்குள்ள இருக்கிற நதிகள்லேயே, ரிவர்ஸ்லேயே வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். அதில் இன்லேண்ட் வாட்டர் வேஸ்னே ஒன்று சொல்கிறாங்க. அலகாபாத் டு ஹால்டியா, தூப்ரி டு சாடியா அப்படின்னு பிரம்மபுத்திராலையும், அலகாபாத் டு ஹால்டியா அப்படின்னு கங்காலையும் நமக்கு இன்லேண்ட் வாட்டர் வேஸே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இன்லேண்ட் வாட்டர் வேஸ், போர்ட்டு, இன்னொரு சைடு வந்து மெட்ரோ, இந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாத்துக்குள்ளேயும் வந்து ஒரு இன்டகிரேஷனை கொண்டு வராங்க. ரோடு தனியா, ரயில் தனியா அப்படின்னு பண்ணாம எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்றாங்க. ஸோ இது இம்ப்ளிமெண்ட் பண்ற எல்லா மினிஸ்ட்ரியும் ஒருங்கிணைந்து செயல்பட்டா நல்லா இருக்கும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாப்பீங்க, ஒரு இடத்துல வந்து ரோடு போட்டிருப்பாங்க. ஆனா ரோடு போட்டு முடிச்சு அந்த ரோடு போட்டு ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து திரும்ப தோண்டி கீழே வந்து நான் கேபிள் வைக்கிறேன் அப்படின்ட்டு டெலிஃபோன் கம்பெனிக்காரங்களோ இல்லை இபிஓ வருவாங்க. ஸோ இல்லைனா வந்து ரோடு போட்டு முடிச்ச உடனே தான் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து இந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின்ஸை வந்து நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ரோடு போட போறாங்கிற இன்ஃபர்மேஷன் முன்னாடியே டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லைனா வந்து கார்பரேஷனுக்கோ சொல்லியிருந்தா ரோடு போறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து கீழே வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயினை வச்சுட்டோ இல்லைனா மழைநீர் வடிகாலோ இல்லைனா வந்து டெலிஃபோன் லைனோ இல்லைனா வந்து இபி லைனோ போட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரோடு போட்டிருந்தா ரோடு நல்லா இருந்திருக்கும். ஆனா இந்த கம்யூனிகேஷன் கேப் இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடுக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் கேப் இருக்கிறதுனால என்ன ஆயிடுது, ரோடு போட்டுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க வந்து தோன்றாங்க. ஸோ இந்த மாதிரி மினிஸ்ட்ரிக்குள்ள கம்யூனிகேஷன் கொண்டு வரதுக்காக தான் கட்டி சக்தி அப்படிங்கிறத கொண்டு வரும். இதுக்குள்ள இந்தியாவில் இருக்க எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம்ஸும் இது கீழே கொண்டு வந்து பாரத் மாலா, சாகர் மாலா எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து சொல்றோம். இப்போ பாரத் மாலா தனியா ரோடுக்காகவும் சாகர் மாலா தனியா போர்ட்டுக்காகவும் இல்லாம 2 ஒருங்கிணைந்து போடும்போது அந்த ரோடு வந்து அந்த போர்ட்டோட போய் லிங்க் ஆகுது. ஒரு போர்ட்டுன்னு ஒன்று கட்டணும்னா அதுல இருந்து கூட்ஸ் கொண்டு வரதுக்கு ரோடும் சேர்த்து கட்டணும். ஸோ அது 2 ஒருங்கிணைந்து பண்ணலாமே அப்படிங்கிற அந்த ஐடியாவில் தான் மல்டி மாடல் கனெக்டிவிட்டி கட்டி சக்தி. நம்ம ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் சேனல் இருக்குல்ல, ஏஐ சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர், ஏஐசிஎஸ்சிசி சேனல் வந்து இவங்க நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜோட யூபிஎஸ்சி சேனல். அந்த சேனலில் நான் கட்டி சக்திக்கு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டி சக்தினா என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அட்ரஸ்ட் இன் தி மிஷன் போஷான் 2.0. மிஷன் போஷான் 2.0 யாரை டார்கெட் பண்ணுது அப்படின்னா சில்ட்ரன், அதாவது குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து. அதுக்கப்புறமா அடோலசன் கேர்ள்ஸ் அப்படின்னா 15 வயது பெண்களின் ஊட்டச்சத்து குறைபாடு. அப்புறமா பிரெக்னன்ட் அண்ட் லாக்டேட்டிங் மதர், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள். இவங்க 3 பேருடைய நியூட்ரிஷனை தான் வந்து போஷான்ல நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அதாவது சிறுவர்கள்ல எந்த ஜெண்டர் டிஃபரன்ஸும் இல்லை. அடலசன்ஸ் கேர்ள்ஸ்னா இந்த 11 வயதிலிருந்து 12 வயதிலிருந்து இந்த 17-18 வயசுக்குள்ள இருக்கிற பெண்கள். அப்புறமா வந்து பிரெக்னன்ட் அண்ட் லாக்டேட்டிங் உமன். இவங்களுக்கு தேவைப்படுற போஷாக்கு தர்றது தான் போஷான் அபியான். போஷான்னா போஷாக்கு, அதுல இருந்து தான் வருது. ஸோ அவங்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கிறதுக்காகவும் அனீமியா அப்படிங்கிறத குறைக்கிறதுக்கும், ஸ்டண்டிங்
ஸ்டண்டிங்னா என்னதுன்னா, அவங்க வந்து அவங்களோட வயசுக்கு ஏத்த, அவங்களோட வெயிட்டுக்கு ஏத்த ஹைட் இருக்க மாட்டாங்க. வேஸ்டிங் அப்படின்னா என்னதுன்னா, அவங்களோட ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் இருக்காது. ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் இல்லைன்னா அதுக்கு பேர் வேஸ்டிங். அதே மாதிரி ஏஜுக்கு ஏத்த ஹைட் இல்லைன்னா அதுக்கு பேர் ஸ்டண்டிங். ஸோ அனீமியா, ஸ்டண்டிங், வேஸ்டிங் அண்ட் மால் நியூட்ரிஷன். ஸோ ஊட்டச்சத்தின்மை இதெல்லாம் அட்ரஸ் பண்றதுக்காக தான் போஷான் 2.0 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. போஷான் 1னா என்னன்னு பாருங்க, 2னா என்னன்னு பார்த்து ரெண்டுத்தையும் அப்டேட் பண்ணிக்கோங்க. பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா எதுக்கு? ரூரல் ரோட்ஸ் டெவலப்மெண்ட். நம்ம ஆல்ரெடி ரூரல் வெல்ஃபேர் வீடியோல இதை பத்தி பார்த்தோம். ரூரல் வெல்ஃபேருக்காக இருக்கிற எல்லா ஸ்கீம்ஸும் பார்த்தோம். கிராம் சதக் யோஜனா இது ஊரக கிராம சதக திட்டம். சதக திட்டம் தான் இருக்கு. அது வந்து ரோடுன்னு இல்லை, சாலை திட்டம்னே இல்லை. நமக்கு வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் ஸ்கீம் பேர் ஹிந்தியில இருந்தாலும் அது ஹிந்தி வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கிராம் சதக்னா தமிழ்லயும் வந்து கிராம சதாக் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, ஹிந்தி வார்த்தைகள் இருக்கும்போது இந்த மாதிரி தருணத்துல கிராம் சதக்னா என்னன்னு பார்த்து வச்சுக்கிட்டா தான் நம்மளால போட்டுக்க முடியும். ஏன்னா இப்போ ரீசெண்டா வர நிறைய ஸ்கீம்ஸ் வந்து ஹிந்தியில தான் வருது. ஸோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றதுக்கு அப்பதான் வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ரூரல் ஏரியாஸ்ல, கிராமப்புறத்துல 500க்கும் கம்மியான குடியிருப்புகள் இருக்க கிராமத்துகளுக்கும், அதே மாதிரி ஹில்லி ரீஜன்ஸ்ல, அதாவது மலை ரீஜன்ஸ்ல 250க்கும் கம்மியான மக்கள் இருக்கிற குடியிருப்புகளுக்கும், அந்த மாதிரி 500 பேர் மட்டுமே இருக்கிற ஒரு கிராமமா இருந்தாலும், ஹில்லி ரீஜன்ஸ்ல 250 பேர் மட்டுமே இருக்க கிராமமா இருந்தாலும் அந்த கிராமத்துக்கு ரோடு போடணும் அப்படிங்கிற எய்ம்ல ரோடு போடுறாங்க. அப்படின்னா இது ஆரம்பத்துல வந்து எல்லா கிராமத்துக்கு ரோடு போடணும்னு ஆரம்பிச்சு நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டோம். இப்போ குட்டி குட்டியா இந்த மாதிரியான ஹேம்லெட்ஸ்க்கும் நம்ம ரீச் பண்றோம். இது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோட் ஸ்கீம், கிராம் சதக் யோஜனா. நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இண்டிகேட்டர்ஸ் இஸ் நாட் யூஸ் டு கால்குலேட் ஹியூமன் டெவலப்மெண்ட்? நம்ம ஆல்ரெடி நேஷனல் இன்கம் வீடியோலே பார்த்தோம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன கொண்டு வரும்? ஜிடிபிக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா 90ஸ்ல வந்தது தான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். ஸோ இந்தியாவோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 69 சுச்சம் ஏதோன்னு பார்த்தோம். இப்போ 70 கிட்ட வந்திருக்கும். அப்புறம் எஜுகேஷன் இண்டெக்ஸ். எஜுகேஷன் இண்டெக்ஸ்ல என்ன பார்க்குறோம்? கல்வி குறியீடுல ஆவரேஜ் இயர் ஆஃப் ஸ்கூலிங் பார்க்குறோம். ஆவரேஜ் இயர் ஆஃப் ஸ்கூலிங் வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா எத்தனை வருஷத்துக்கு ஸ்கூல் போகும்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்தியாவில் ஒரு குழந்தை வந்து ஆவரேஜா 12ல இருந்து 15 வருஷத்துக்கு ஸ்கூல் போனாதான் அது வந்து நல்ல படிப்பு அப்படின்னு பார்க்குறோம். ஆனா இந்தியாவில் எத்தனை பேர் போறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம். இது மூணுத்தையும் மெஷர் பண்ணி தான் நம்ம வந்து ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் பெர் கேபிட்டா இன்கம் மூணுத்தையும் சேர்த்து மெஷர் பண்றோம். சிபிஐ அப்படிங்கிறது எது? இன்ஃபிளேஷனை மெஷர் பண்ற ஒரு டூல். பணவீக்கம் எவ்வளோன்னு பார்க்குற டூல் தான் சிபிஐ தவிர அதுக்கு இது வராது. கிளியரா? ஸோ ஒரு இண்டெக்ஸ் படிக்கிறீங்க. இப்போ நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ல நிறைய இண்டெக்ஸ் பார்ப்பீங்க. அதாவது ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ், அப்புறமா வந்து ஹங்கர் இண்டெக்ஸ். இந்த மாதிரி இண்டெக்ஸ்லாம் படிக்கிறப்ப என்னென்ன பார்க்கணும்? ஹூ இஸ் ரிலீசிங் இட்? யார் அதை வெளியிடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். வாட் ஆர் ஆல் தி இண்டிகேட்டர்ஸ்? இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் என்னென்னு கேட்பாங்க. இப்போ வந்து ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் அப்படின்னா பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட், அப்புறமா வந்து எஜுகேஷன் அட்டைன்மெண்ட், ஹெல்த் அண்ட் சர்வைவல், அப்புறமா எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு 4 இருக்கும். இப்போ ஜெண்டர் கேப்ல என்னென்ன இருக்கு? எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன், ஹெல்த் அண்ட் சர்வைவல், எஜுகேஷன் அட்டைன்மெண்ட் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு 4 இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ்லயும் இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். ஒரு இண்டெக்ஸ் படிக்கிறீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் படிக்கணும். அப்புறம் அந்த இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்கிங் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ இது மூணுத்தையும் சேர்த்து தான் வந்து நம்ம ஒரு இண்டெக்ஸ் படிக்கிறப்ப படிக்கணும். மூணுத்தையும் ஞாபகம் வச்சுட்டு படிங்க. எந்த இண்டெக்ஸ் படிச்சாலும் யார் ரிலீஸ் பண்றா, என்ன பேராமீட்டர்ஸ், இந்தியாவோட ரேங்கிங் என்ன, பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அவ்வளவுதான். இது மூணுத்தையும் பார்த்துட்டா இதுல இருந்தா கேள்வி வருது. அடுத்து வந்து ஹியூமன் ரிசோர்சஸ் இஸ் நெசசரி ஃபார் ப்ராக்ரஸ் இன் எனி கண்ட்ரி. அசர்ஷன் அண்ட் ரீசனிங் கோட்ரிங். கூற்று காரணம் கேள்வி. இந்த கூற்று காரணம் கேள்வி எப்படி அப்ரோச் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கூற்று கொடுத்துட்றாங்க, அதை நாம படிச்சுக்கணும். அந்த கூற்று சரியா தவறா அப்படின்னு பார்த்துக்கணும். கூற்று சரி அப்படின்னா ரெண்டாவதுக்கு போங்க. கூற்று தவறுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க எடுத்தோடனே டி ஆன்சர் மார்க் பண்ணிக்கலாம். ஆனா சரியா, ஃபர்ஸ்ட் வந்து கூற்று சரியா அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். அடுத்து வந்து காரணம். அதாவது இந்த கூற்றை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் இந்த காரணம் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஏக் போகணும். காரணமும் சரி கூற்றும் சரி, ஆனா இதோட எக்ஸ்பிளனேஷன் இது இல்லை அப்படின்னா நம்ம பிக்கு போடணும். ஸோ இது என்ன சொல்றாங்க? ஒரு கூற்று சொல்லிடுறாங்க, இந்த கூற்றுடைய காரணம் அப்படின்னு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் தராங்க. ஸோ கூற்று கரெக்டான்னு பார்க்குறோம். கூற்று கரெக்ட்னா காரணத்துக்கு வரும். காரணம் கரெக்டான்னு பார்க்குறோம். ஓகே, ரெண்டுமே கரெக்ட். இப்போ இந்த கூற்றை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் இந்த காரணம் இருக்கான்னு பார்க்கணும். இந்த கூற்றை தான் இந்த காரணம் எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா ஏ போடணும். ரெண்டுமே கரெக்டுப்பா, ஆனா இதை வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா பி போடணும். ரெண்டுத்துல வந்து அதாவது கூற்று சரி காரணம் தப்பு அப்படின்னா சி, கூற்று தப்பு காரணம் சரி அப்படின்னா டி. அந்த மாதிரி தான் வந்து இந்த கொஸ்டின் வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இங்க அசர்ஷன் என்ன இருக்கு? ஹியூமன் ரிசோர்சஸ் இஸ் நெசசரி ஃபார் ப்ராக்ரஸ் ஆஃப் எனி கண்ட்ரி. ஒரு நாட்டின் மேம்பாட்டுறதுக்கு மனித வளம் அவசியமானது. நிச்சயம் அவசியமானது, சரி, ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ஆஃப் பீப்புள் கேன் ரிசல்ட் இன் ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ஃபார் தி ஃபியூச்சர் ஆஃப் தி கண்ட்ரி. ஏன்னா
ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இஸ் நெசசரி ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் கண்ட்ரின்னு பார்க்குறோம். ஹியூமன் ரிசோர்ஸ்னா என்ன? ஹெல்த்லையும் எஜுகேஷன்லையும் செலவு பண்ணுறது தான். நீங்கள் எஜுகேஷன்லையும் ஹெல்த்லையும் செலவு பண்ணாதான் இட் வில் ரிட்டர்ன் இன் ஹை ரிட்டர்ன்ஸ் ஆன் தி ஃபியூச்சர். இன்னைக்கு இருக்க தலைமுறைக்கு சரியான கல்வியும் சரியான வந்து மக்கள் நலத்திலையும் நம்ம வந்து கல்வியும் மக்கள் நலனும் ஏற்படுத்தினாதான் இதோட விளைவாக நாட்டின் எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அதனால தான் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இந்த மனித வள மேம்பாடுங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ கூற்றும் கரெக்ட், காரணமும் கரெக்ட். இந்த காரணம் தான் கூற்ற கொடுக்குது. ஏன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் நெசசரி ஃபார் ப்ராக்ரஸ்ன்னு இருக்கு, அது அவசியம் அப்படின்னு இருக்கு, அத்தியாவசியமானதுன்னு இருக்கு. ஏன் அத்தியாவசியமானது அப்படிங்கிறதுனால சொல்றாங்க, ஏன்னா கல்வியும் உடல் நலம் நல்லா இருந்தாதான் நமக்கு ஹியூமன் ரிசோர்சஸ் வரும். கல்வியும் உடல் நலம் நல்லா இருக்கிறப்பதான் ஹியூமன் ரிசோர்ஸ் வருது அப்படிங்கறது இங்க சொல்றதுனால, அதனாலதான் வந்து இது தேவை அப்படிங்கிறது நமக்கு ரியலைஸ் ஆகுது. அதனால ஏ வந்து ஆன்சர் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து ஏ தான் ஆன்சர். ஏன்னா வந்து கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்து, இந்தியன் எக்கானமி இஸ் மார்க்டு பை எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப், இந்தியன் எக்கனாமில என்னென்ன இருக்கு அப்படிங்கறத இதுல கேள்வி. லோ பெர் கேபிட்டா இன்கம், குறைந்த தலா வருமானம். ஆமா, இந்தியாவில் வந்து பிற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம நாட்டில் வந்து தலா வருமானம் வந்து குறைவாக தான் இருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோம். கரெக்டு. ஹை ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் எங்கேஜ் இன் இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரியலைசேஷன் இந்தியாவில் நடக்கல. அதனால ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன்லாம் வந்து அக்ரிகல்ச்சர்லையும் சர்வீசஸ்ல தான் இருக்காங்க, இண்டஸ்ட்ரியில இல்லை அப்படின்னு பார்த்தோம். உழைக்கும் மக்கள் அதிகம் வந்து தொழிற்சாலைகள் இல்லை. இந்தியாவில் வந்து தொழில் மயமே ஆகலை. தொழில் மயமே ஆகாமல் அக்ரிகல்ச்சர்லேருந்து டைரெக்டாக வந்து நம்ம சேவைக்கு வந்துட்டோம். அதனால செகண்ட் வராது. இம்ப்ரூவிங் தி ரேட் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன், இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூலாதார உருவாக்க விதம் அதிகப்படுத்திட்டு இருக்கா. 1991 ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் வந்து ப்ராப்ளம்ஸ் இந்த எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பில் சிக்கல்கள். இந்தியன் எக்கானமியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஃபார்மேஷனும் அதிகமாயிட்டு இருக்கு, ஆனால் வேலை வாய்ப்பில் சிக்கல் இருக்கு. ஆனால் எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு சிக்கல் தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கிற கீ வந்து ஏ 1 and 3 இருந்தாலும் எனக்கு 1 and 4 தான் வந்து சரியான ஆன்சராக பட்டுச்சு. ஆனால் 1 and 4ங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்லேயே இங்கே கொடுக்கவே இல்லை. லோ பெர் கேபிட்டா இன்கம், ஹை ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஒர்க்கிங் பாப்புலேஷனுங்கிறது தப்பு. கேபிட்டல் ஃபார்மேஷன் இருக்கு, ஆனால் வந்து இப்போ 2 வந்து கண்டிப்பாக தப்புன்னு சொல்லிடலாம். இந்தியன் எக்கனாமியில் கேபிட்டல் ஃபார்மேஷன் இருந்துகிட்டு இருக்கு, 1991 ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் இருந்துகிட்டு இருக்கு. ப்ராப்ளம்ஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா 1 and 4 அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லை, ஆனா 1 and 3ங்கிற ஆப்ஷன் தான் இருக்குங்கிறதுனால நம்ம 1 and 3 போடுறோம். பட் 1 and 4ங்கிற ஆப்ஷன் இருந்தால் நான் 1 and 4 தான் போட்டிருப்பேன். ஏன்னா இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் a ஹியூஜ் கிரைசிஸ் இன் இந்தியா. அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ், வேலையின்மைங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்தியாவில். அப்படி இருக்கிறப்போ 1 and 4ன்னு ஒரு ஆப்ஷன் இருந்தால் கண்டிப்பாக அதை தான் போட்டிருக்கணும். ஆனால் அது இல்லை, அதனால நம்ம 1 and 3 போடுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸாம்ல நம்ம காமன் சென்ஸை யூஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ல அது இல்லைன்னா அடுத்து எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்துக்கணும். சரியா? டிஎன்பிஎஸ்சியோட நிறைய கீஸ்ல வந்து ஒரு சில கீஸ் இப்படிதான் இருக்கு, சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லை. ஸோ அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஷ்யூ ஆஃப் காயின்ஸ் அண்ட் கரன்சிஸ், ஸோ நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டை வெளியிடுதல், கரெக்ட். பேங்கர் டு தி கவர்மெண்ட், அரசாங்கத்திற்கு வங்கியாளராக இருக்கிறாங்க, கரெக்ட். ரெகுலேட்டிங் ஆஃப் தி கிரெடிட், ஸோ நாட்டில் கடனை ஒழுங்குபடுத்துதல். இது மாதிரி ஒரு 11 ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம், கரெக்டா? ஸோ அதனால வந்து நம்மளுடைய ஆர்பிஐ வீடியோ பாருங்க, 11 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், 3மே சரி. நோட்ஸ் காயின்ஸ் அவங்க தான். இஷ்யூ ஆஃப் காயின்ஸ் அண்ட் பேங்க் நோட்ஸ் அப்படின்னா அவங்க தான் வந்து தே ஆர் பிரிண்டிங் தி காயின்ஸ் அப்படின்னு நீங்க கொடுக்கல, மின்டிங் தி காயின்ஸ் கொடுக்கல, இஷ்யூன்னு தான் சொல்றாங்க. ஸோ ஆர்பிஐ கவர்மெண்ட் என்னதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா காயின்ஸை செஞ்சாலும் அதை வந்து எக்கனாமில இஷ்யூ பண்றது ஆர்பிஐ தான். அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் காயின்ஸை மின்ட் பண்ணாலும் அவங்க கிட்ட இருந்து காயின்ஸை வாங்கி அது எக்கானமிக்குள்ள இஷ்யூ பண்றது இங்க தான். ஸோ அதை வெளியிடுறது இவங்க தான். ஸோ அதனால தான் வந்து 1 வந்து கரெக்டாக இருக்கு. நிறைய பேருக்கு அதை டவுட் வரும், நோட்ஸ் மட்டும் தான் ஆர்பிஐ, காயின்ஸ் இல்லையே. ஆனால் இஷ்யூயிங் அவங்க தான் பண்ணிக்கிறாங்க. வாட் ஆர் தி ஃபார்ம்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி ப்ரொபோஸ்ட் பை ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐ ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்தியுள்ள மெய்நிகர் மின்னணு பணத்தின் அமைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே. நம்ம மெய்நிகர் மின்னணு அப்படிங்கிற இந்த நம்ம வந்து யூடியூப்லயும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்க வேணா போய் பாருங்க. சிபிடிசி பத்தி டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணி. அக்கௌண்ட் பேஸ்ட், டோக்கன் பேஸ்ட் அப்படின்னா என்னதுன்னா வங்கி கணக்கு அடிப்படையானது அடையாளவில்லை அப்படிங்கிற அடுத்தது சொல்றாங்க, டோக்கன் பேஸ்ட் அப்படின்றாங்க. இது என்ன அப்படின்னா சிபிடிசி அப்படிங்கிறது என்னதுன்னா நம்ம கையில வச்சிருக்கிற கேஷ் மாதிரியே நம்ம வந்து டிஜிட்டலா மொபைல் அப்ளிகேஷன்ஸ்ல மொபைல் ஆப்ல வச்சுக்கிற மாதிரி ஒரு கேஷ் தான் வந்து இந்த டிஜிட்டல் கரன்சி. இந்த டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா பேங்க் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு ஒரு ஃபார்மேட்லையும் நம்மள மாதிரி கன்சியூமர்ஸ் நுகர்வோர் யூஸ் பண்றதுக்கு ஒரு ஃபார்மேட்லையும் கொண்டு வராங்க. பேங்க் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க போயிட்டு ஆர்பிஐ கிட்ட ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அந்த அக்கௌண்ட்ல தான் அவங்க இருப்பு வச்சுக்க முடியும்.
ஆனா கன்சூமர்ஸ் வந்து இந்த சிபிடிசியை பயன்படுத்தணும் அப்படின்னா எந்த அக்கௌண்ட் ஆரம்பிக்க தேவையில்ல. இப்போ நீங்க வந்து பணம் வந்து கையில வச்சுக்கிறதுக்கு பேங்க்ல அக்கௌண்ட் ஆரம்பிச்சாதான் பணம் கையில வச்சுக்க முடியும்னு ஏதாவது இருக்கா? இல்ல. உங்க கையில பணம் யாரு கொடுத்தாலும் நீங்க பணம் வச்சுக்கலாம். பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சுதான் பணம் வச்சுக்கணுங்கிற அவசியம் எதுவும் இல்ல. அப்படி வச்சா நல்லது, பட் அப்படி ஒரு அவசியம் இல்ல. அதே மாதிரி தான், அதாவது ஆர்பிஐ எப்படி டிசைன் பண்றாங்கன்னா, இந்த சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி சிபிடிசி வந்து ரூபா மாதிரியே இருக்கணும். ஒரு கரன்சி நோட் வந்து நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்ல இருக்கோ அதே ஃபீச்சர்ஸ்ல தான் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மக்கள் பயன்படுத்துறப்போ அது டோக்கன் பேஸ்டா தான் இருக்கும். ஒரு டோக்கன்னா என்ன? இப்போ ஒருத்தர் நீங்க வந்து டீக்கு ஒரு டோக்கன் வாங்குறீங்க, இல்லைன்னா வந்து டிஃபனுக்கு ஒரு டோக்கன் வாங்குறீங்கன்னா அந்த டோக்கன் யார் கையில இருக்கோ அவங்களுக்கு தானே கிடைக்கும். இப்போ உங்க கையில இருந்து உங்க டோக்கனை வந்து உங்க ஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டாருன்னா உங்க ஃப்ரெண்டுக்கு தான் டிஃபன் கிடைக்கும். அந்த டோக்கன்ல உங்க பேர் எழுதி இருக்காது. ஸோ டோக்கன் பேஸ்டுனா யார் கையில இருக்கோ அவங்களுக்கு தான் அது அப்படிங்கிற மாதிரி சொல்றது தான் டோக்கன் பேஸ்டு. ஸோ நம்ம வந்து இந்த சிபிடிசி கொண்டு வரும்போது கன்சியூமர்ஸ் யூஸ் பண்றது வந்து டோக்கன் பேஸ்டா தான் இருக்கணும்ன்றாங்க. இப்போ ரூபா நோட்டுங்கிறது டோக்கன் பேஸ் தானே. ஒரு டோக்கன் மாதிரி யார் கையில 100 ரூபா நோட் இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த 100 ரூபாய். உங்க கையில இருந்து நான் அந்த 100 ரூபா நோட் எடுத்துக்கிட்டா அந்த 100 ரூபா எந்து என்கிட்ட இருந்து இன்னொரு எடுத்துக்கிட்டாருன்னா அது அவருது. யாரோட பேர் அதுல எழுதி வைக்கல. ஸோ அதுதான் டோக்கன் பேஸ்டு. ஆனால் பேங்க் பயன்படுத்துறப்போ அவங்களுக்கு அக்கௌண்ட் பேஸ்டாகவும் மக்கள் பயன்படுத்துறது டோக்கன் பேஸ்டாகவும் கொண்டு வந்திருக்காங்க. அதான் வந்து இதுல இருக்க டெக்னாலஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன். நீங்க வந்து இதை பத்தி இன்னும் டீடைல்டா தெரியணும்னா அந்த வீடியோ பாருங்க. இது வந்து இங்க வந்து ஆன்சர் வந்து போத் 1 and 2. பேங்க்ஸ்க்காக அக்கௌண்ட் பேஸ்டாகவும் மக்கள் யூஸ் பண்றதுக்கு டோக்கன் பேஸ்டாகவும் கொண்டு வந்திருக்காங்க. டோக்கன்னா என்ன? ஒருத்தர் கையில வந்து எவ்வளவு பணம் இருக்கு, அதாவது டோக்கன் எப்படி இருக்கும், யார் அதை வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த டோக்கன் உரியது. அது பேர்லாம் எழுதியிருக்காது. அதே மாதிரி தான் கரன்சி நோட்ஸும் அதே மாதிரி தான். யாரோட பேரும் எழுதி வைக்கல, யார் கையில் அந்த நோட் இருக்கோ அவங்களோட தான் அது. அதான் வந்து டோக்கன் பேஸ். அதே மாதிரி தான் நீங்க சிபிடிசியை வச்சுக்கணும் அப்படின்னா எந்த அக்கௌண்ட் ஆரம்பிக்க தேவையில்ல. டைரக்டா நீங்க அது பேங்க்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க ஆர்பிஐயோட ஒரு ஆப் கொடுப்பாங்க சிபிடிசி, அந்த ஆப்ல வச்சுக்கலாம். எவ்வளவு வேணா வச்சுக்கலாம், எந்த பேங்க்லயும் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை. வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் டாக்டரல் தீசிஸ் ஆஃப் அம்பேத்கர் இன் 1923? ப்ராப்ளம் ஆஃப் ருபி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஆர்பிஐ நடத்துறப்ப நான் சொன்னேன் ஏன் இந்த கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னா, ப்ராப்ளம் ஆஃப் ருபி அப்படிங்கிற கொஸ்டின் ஏன் வந்திருக்கு அப்படின்னா, ஆர்பிஐ உருவாக்கலாம் அப்படின்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிவு பண்ணும்போது அப்போ இந்தியன் ரூபாவை பத்தின ஒரு டாக்டரல் தீசிஸ், அதாவது ஒரு முனைவர் பட்ட ஆய்வு வந்து அம்பேத்கர் வந்து பண்ணியிருந்தாரு. அந்த முனைவர் பட்ட ஆய்வுல வந்து ருபீஸ்க்கும் பிரிட்டனோட பவுண்டுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பத்தின சொல்றாரு. பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, பவுண்டை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணுங்கிறதுக்காக ரூபாவை வந்து வீக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற அந்த கிரிட்டிசிசம் வந்து இவர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த கிரிட்டிசிசம் கண்டுபிடிச்சு தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எப்படி வந்து ரூபாவை வந்து பவுண்டுக்கு நிகரா வந்து ரொம்ப வீக்கன் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு அனலைஸ் பண்ணதுனால இந்த ரூபாவை ரெகுலேட் பண்றதுக்காக கொண்டு வரப்படுற ஆர்பிஐ அமைக்கிறப்போ அது எப்படி வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்கு பிரிட்டிஷ் வந்து ஆர்பிஐ ஃபார்ம் பண்ணலான்றப்போ அந்த ஹில்டன் அண்ட் யங் கமிஷன், ஸோ ஹில்டன் அண்ட் யங் அப்படிங்கிற இந்த கமிஷன் தான் வந்து ஆர்பிஐ ஃபார்மேஷனுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹில்டன் அண்ட் யங் கமிஷன் வந்து இந்த ப்ராப்ளம் ஆஃப் தி ருபி அப்படின்னு அம்பேத்கர் அவர்கள் எழுதின அந்த தீசிஸை ரெஃபர் பண்ணி தான் அந்த ஐடியாவை வச்சு தான் ஆர்பிஐ அப்படிங்கிறதே ஒன்றத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. ஸோ அப்போ ஆர்பிஐ உருவாகிறதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன்ஸாக பின்னாடி இருந்தது டாக்டர் அம்பேத்கர் தான். ஸோ அம்பேத்கர் அப்படிங்கிறவர் வந்து நம்ம வந்து எப்படி பார்த்துட்டு இருக்கோம்னா, டாக்டர் அம்பேத்கர் வந்து சட்டம் எதை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம், இல்லை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தான் அம்பேத்கர் அவர்களுக்கு இருக்கு. ஆனா அம்பேத்கர் வந்து இன் ஹார்ட் அவர் யாருன்னு பார்த்தா ஒரு எக்கனாமிஸ்ட். அம்பேத்கர் வந்து ஒரு தலை சிறந்த எக்கனாமிஸ்டா வந்திருக்காரு. அமர்த்தியா சென் மாதிரி நோபல் பிரைஸ் வாங்கின எக்கனாமிஸ்டுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் அவர் இருந்திருக்காரு. ஸோ அம்பேத்கர் வந்து பொருளாதார மேதைங்கிறது தான் வந்து ஆக்சுவல். ஏன்னா அவரோட தீசிஸ் எல்லாம் வந்து எக்கனாமிக்ஸ்ல தான் இருந்திருக்கும். அதனால தான் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு புக்லையுமே 11th ஸ்டாண்டர்ட் புக்ல அவருடைய கான்ட்ரிபியூஷன் இன் எக்கனாமிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ப்ராப்ளம் ஆஃப் ருப்பிங்கிறது தான் இது. அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா வந்து தாதாபாய் நரோஜி. அன்டச்சபிலிட்டி இன் இந்தியா கேஸ்ட் சிஸ்டம் பற்றி அம்பேத்கர் எழுதியிருந்தாலும் ஒரு ப்ராப்ளம் ஆஃப் ருப்பிக்காக தான் அவருக்கு 1923 டாக்டரல் தீசிஸ் கிடைச்சது. அடுத்தது பேங்க் மர்ஜர். இந்தியாவில் இருக்கிற இந்த பேங்கோடைய மர்ஜர்ஸ் பற்றி தான் அடுத்த 2 கேள்விகளும். சரிங்களா? ஸோ 2021 வந்து கேள்விகள். லார்ஜ் பேங்க்ஸ் வில் பி ஏபிள் டு பாரோ. ஸோ பேங்க் மர்ஜர்ஸ்னா என்ன அப்படின்னா, இந்தியாவில் சமீப காலங்களில் நடைபெறும் வங்கி இணைப்புகள். ஸோ வங்கி இணைப்புகள் பற்றி தான் இந்த கேள்வி. லார்ஜ் பேங்க்ஸ் வில் பி ஏபிள் டு பாரோ மோர் ஃப்ரம் தி மார்க்கெட், தேர்பை ஹெல்ப் எக்கனாமி ஃப்ரம் ரிவைவ். பெரிய வங்கிகள் சந்தையிலிருந்து அதிக கடன் வாங்கும் திறம் கொண்டவையாக இருக்கும் என்பதால் பொருளாதாரம் மீட்டெடுக்கப்படும். பேங்க் மர்ஜர் வில் லீட் டு இன்க்ரீஸ் ஆபரேஷனல் எஃபிஷியன்சி ஆஃப் பேங்கிங் செக்டர் அப்படின்னு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வங்கி இணைப்போடைய ரிலேட்டடா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லார்ஜ் பேங்க்ஸ் வந்து மார்க்கெட்ல இருந்து அதிகமாக பாரோ பண்ண முடியும், அதனால எக்கனாமி ரிவைவ் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. பேங்க் மர்ஜர் அப்படிங்கிறது ஏன் கொண்டு வராங்க, எதுக்கு வந்து இப்போ நீங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தேனா பேங்க், விஜயா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இது 3 மர்ஜ் பண்றாங்க. கனரா பேங்க்,
அதே மாதிரி வந்து கார்ப்பரேஷன் பேங்க் வந்து மர்ஜ் பண்றாங்க. அதே மாதிரி வந்து இந்தியன் பேங்க், ஸோ கனரா பேங்க்கையும் சிண்டிகேட் பேங்க்கையும் மர்ஜ் பண்றாங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க்கையும் ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் மர்ஜ் பண்றாங்க. இந்தியன் பேங்க் அலகாபாத் பேங்க் மர்ஜ் ஆகுது. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கூட ஆந்திரா பேங்க், கார்ப்பரேஷன் பேங்க்கையும் மர்ஜ் பண்றாங்க. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் ட்ரிவாங்கூர், ஹைதராபாத், பிக்கனர் இவங்க எல்லாத்துக்கூடயும் மர்ஜ் பண்றாங்க. ஏன் மர்ஜிங் நடக்குது அப்படின்னா, இது மர்ஜ் ஆன பிறகு எமர்ஜ் ஆகிற இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வச்சுக்கோங்க. வெறும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கும்போது இது மூணுமே சேர்ந்து ஒரு யூனியன் பேங்க் மாறுதுல்ல. அதே மாதிரி இந்தியன் பேங்க்கும் அலகாபாத் பேங்க்கும் சேர்ந்து ஒரு பேங்கா மாறுறப்போ, அது ஒரு என்டிட்டியா மாறும்போது அந்த என்டிட்டி வந்து ஒரு பெரிய பேங்கா மாறிடுது. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பேங்கிங் மர்ஜருக்கான லாஜிக் என்னன்னா, ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பேங்கையும் ஒரு லாஸ் மேக்கிங் பேங்கையும் மர்ஜ் பண்றாங்க. எப்படி மர்ஜ் பண்றாங்கன்னா, நல்ல ப்ராஃபிட் மேக்கிங் பண்ற பேங்க் வந்து ஒரு லாஸ் மேக்கிங் பேங்கோட மர்ஜ் ஆகும்போது, இந்த லாஸை அப்சார்ப் பண்ணி உங்களால ப்ராஃபிட்டபிளா நடத்த முடியற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் பேங்கோட ஒரு வீக் பேங்கை சேர்த்து விட்டு ஓவராலா வந்து பேங்கோட லாஸை குறைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு லாஜிக். ரெண்டாவது, அப்படி இணைக்கப்பட்ட அந்த ஒரு பெரிய பேங்க் வந்து ஒரு பொருளாதாரம் ரேஞ்சில், அதாவது எக்கனாமிக் ரேஞ்சில் ஒரு ஸ்ட்ராங் பேங்கா இருக்கும். அந்த ஸ்ட்ராங் பேங்கால குளோபல் லெவல்ல எஃபிஷியண்டா பயன்படுத்த முடியும், வேலை செய்ய முடியும். அதாவது ஒரு கம்பெனி வந்து பெருசு ஆக ஆக அதோடைய எஃபிஷியன்சி அதிகமாகும் அப்படிங்கிறது பார்க்கணும், எக்கனாமி ஆஃப் ஸ்கேல்ல. ஸோ அந்த மாதிரி பேங்கோட எஃபிஷியன்சி அதிகமாகும் அப்படிங்கிறது பார்க்குறோம். அதே மாதிரி டூப்ளிகேஷன், ஒரே இடத்துல ரெண்டு பேங்க் பக்கத்து பக்கத்துல இருக்கு. இப்போ அலகாபாத் பேங்க், இந்தியன் பேங்க் பக்கத்து பக்கத்துல பிரான்ச் போட்டு ஏன் கம்பீட் பண்ணிக்கணும்? இதுவும் அரசாங்கத்தோட பேங்க், இதுவும் அரசாங்கத்தோட பேங்க், இவங்க ரெண்டு பேரும் ஏன் பக்கத்து பக்கத்துல கம்பீட் பண்ணிக்கணும்? ஸோ அந்த மாதிரி காம்படிஷனை குறைக்கிறதுக்கு மர்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஏன் பேங்கை மர்ஜ் பண்றாங்க அப்படின்னா, இப்போ இந்தியன் பேங்க் அப்படிங்கிறது சவுத் இந்தியாவில் ஃபேமஸா இருக்க பேங்க். அலகாபாத் பேங்க் அப்படிங்கிறது நார்த் இந்தியாவில் ஃபேமஸா இருக்க பேங்க். இப்போ இந்த ரெண்டு இது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியன் பேங்க் வந்து சவுத் இந்தியாவில் மட்டும்தான், நான் ஒரு 4-5 ஸ்டேட்ல தான் ஃபேமஸா இருக்கு. அலகாபாத் பேங்க் வந்து நார்த் இந்தியாவில் தான் கொஞ்சம் ஃபேமஸா இருக்கு. இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்றப்போ நமக்கு என்ன ஆகுது? பேன் இந்தியா லெவல்ல இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி நம்ம ஒரு இந்தியன் பேங்க் உருவாக்குறப்போ, இந்தியன் பேங்க் வந்து ஒரு பேன் இந்தியா பேங்கா மாறுது. ஒரு ரீஜனலா அதாவது ஒரு ரீஜன்ல இருக்கிற ஒரு பேங்கா இல்லாம ஒரு பேன் இந்தியன் பேங்கா மாறுது. இந்த மாதிரியான பல அப்ஜெக்டிவ்ஸ் வச்சு தான் பண்றாங்க. லாஸ் அப்சார்ப்ஷன் டு இன்க்ரீஸ் இட் சைஸ், டு இன்க்ரீஸ் தி எக்கானமி ஆஃப் ஸ்கேல் அண்ட் டு இன்க்ரீஸ் தி ஆபரேஷனல் எஃபிஷியன்சி. இதுதான் பேங்க் இருக்குது. இப்படி மர்ஜ் பண்ணா பேங்கால நிறைய கடன் வாங்க முடியும் அப்படின்னு சொல்றது அது ஒரு அப்ஜெக்டிவ் கிடையாது. நிறைய கடன் கொடுக்க முடியும், ஆனா நிறைய கடன் வாங்க முடியுங்கிறது அப்ஜெக்டிவ் இல்ல. நிறைய கடன் கொடுக்க முடியும்னு இருந்தா அது சரி. அதனால தான் ஏ தப்பு, பி கரெக்ட். ஓகே. பெரிய வங்கிகள் சந்தையிலிருந்து அதிக கடன் வாங்கும் திறன் கொண்டவையா இருக்குங்கிறதுல கொடுக்கும் துறை தான். ஆனா ஓவராலா செயல்திறன் அதிகப்படுத்தத்தான் இது பண்றாங்க. சரியா? ஜனவரி 2009 எந்தெந்த பேங்க் மர்ஜ் பண்ணாங்க அப்படின்னா, தேனா பேங்க், விஜயா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா தான் மர்ஜ் பண்ணாங்க. லக்ஷ்மி விலாஸ் பேங்க் மர்ஜ் பண்ணல. ஸோ 2021 கேட்டப்போ 2019 கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கேட்கறாங்க. இதெல்லாம் தான் மர்ஜ் பண்ண பேங்க்ஸ். இது வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஃபர்ஸ்ட் அவங்க எந்த பேங்க் மர்ஜ் பண்றாங்கன்னா, 2017 வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது தனியா இருந்தது. ஆனா ஒரு ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்லயும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் ட்ரிவான்கோர், ஹைதராபாத், பிகானர், பட்டியாலா, மைசூர் அப்படி இருந்தது. 2013 நம்ம பாரதிய மகிழா பேங்க் அப்படின்னு ஒன்று கொண்டு வரும். மகிழா பேங்க்னா பெண்களுக்காகவே, பெண்கள் டெபாசிட் பண்ணி பெண்கள் லோன் வாங்குறதுக்காக பெண்களுக்கான பேங்க்னே ஒன்று தனியாக கொண்டு வந்தோம். பட் அது எல்லாத்தையும் எஸ்பிஐக்குள்ள மர்ஜ் பண்ணிட்டோம். அதே மாதிரி பேங்க் ஆஃப் பரோடா, விஜயா, தேனா பேங்க் மூணுத்தையும் மர்ஜ் பண்ணுறோம். விஜயா பேங்க் அப்படிங்கிறது சவுத் இந்தியாவில் இருக்க ஒரு பேங்க். ஆனால் பேங்க் ஆஃப் பரோடா அப்படிங்கிறது வந்து வெஸ்ட் இந்தியா, அதாவது குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவில் ஃபேமஸாக இருக்க பேங்க். இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணும்போது ஒரு பேன் இந்தியா பேங்க் உருவாகுது. ஸோ அதே லாஜிக்கில் தான் எல்லா பேங்க்கையும் நம்ம மர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ லக்ஷ்மி விலாஸ் பேங்க் இதில் இல்லவே இல்லை, அதான் ஆன்சர். ஸோ இது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து சிம்பிளாக டேரெக்டாக கேட்டுறாங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் தி டிஜிட்டலைசேஷன் ஆஃப் பேங்கிங் செக்டர்? பேங்கிங் செக்டருடைய மின்னணுமயமாக்கப்படுதலுடைய எதெல்லாம் வந்து மின்னணுமயமாக்கல் படுறதுடைய காரணிகளா இருக்கு? இப்போ வந்து பேங்கிங் செக்டர் பின்வரவற்று எவை வங்கித்துறையின் மின்னணு படுத்துவதற்கு காரணமான காரணிகளாக இருக்கிறது எவை அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ இந்த டிஜிட்டலைசேஷனுக்கு காரணமான காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, சேஞ்சிங் கன்சூமர் பிஹேவியர், நுகர்வோரின் நடவடிக்கை மாறுது. நுகர்வோர்கள் இப்போ என்ன பண்றாங்க, நிறைய யூபிஐ பயன்படுத்துறாங்க. இப்போ யூபிஐ பயன்படுத்தி எங்க வந்து வேணா பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த சிஸ்டம்க்கு மாறும்போது ஆட்டோமேட்டிக்கலி நம்ம பேங்கையும் வந்து டிஜிட்டலைசேஷன் பண்ணாதான் அதோட பெனிஃபிட்டை மக்களுக்கு இன்னும் சேர்க்க முடியும். மக்கள் ரெடி ஆயிட்டாங்க. ஏன்னா அதே மாதிரி இந்த ஜியோ, ஏர்டெல் இவங்கெல்லாம் வந்து இன்டர்நெட்ல 4Gல ஒரு ரெவல்யூஷனை பண்ணிட்டதுனால நிறைய டேட்டா இருக்கு. அதனால டிஜிட்டலாகவே ஆக்சஸ் பண்ண முடியுன்றாங்க. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் கவர்மெண்ட் இனிஷியேஷன். ஸோ நீங்கள் வந்து மொபைல்லே பண்ணிக்கலாங்கிறதுனால அப்போ மொபைல் இருக்கிறவங்க எல்லாருமே வங்கி சேவைகள் எடுத்துக்கலாம். ஒரு வாட்டி நீங்கள் பேங்க்குக்கு போக தேவையில்ல அப்படிங்கிறதுனால நிதி உள்ளடக்கம் அதிகமாகுது அப்படின்றாங்க. ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜஸும் அதிகமானதுனால தான் இதை வந்து டிஜிட்டைசேஷன் பண்ணுறாங்க. ஸோ மூணுமே காரணிகள் தான். ஓகே, இது பொதுவான கேள்வி. இதுக்கு வந்து கான்செப்ட் நடத்தணும், கிளாஸ் எடுக்கணும், சார் நடத்தணும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு காமன் சென்ஸில் எக்ஸாமில் யோசிச்சாலே உங்களுக்கு பதில் வந்துடும். அந்த மாதிரியான ஒரு கேள்வி தான்.
அப்புறம் இப்போ நம்ம வந்து ஆர்பிஐ முடிச்சிட்டோம், அக்ரிகல்ச்சர் பார்த்தோம், ஆர்பிஐ பார்த்தோம். இப்போ அதை தொடர்ந்து இண்டஸ்ட்ரியல் growth அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இப்போ இண்டஸ்ட்ரியல் growthல நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படி இண்டஸ்ட்ரியல் growthல இருக்கிற ஒரு ஒரு சில 7-8 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கான செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற பிளான். ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் இனிஷியேட்டட் தி ஃபாலோயிங் கீ ஆஸ்பெக்ட்ஸ் ஃபார் எம்எஸ்எம்இ செக்டர். இந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்காக கவர்மெண்ட் என்னென்னலாம் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சஸ் ஆஃப் கிரெடிட், கடன் அணுகலை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஆமா, முத்ரா ஸ்கீம் மூலமா கடன் அணுகலை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. நிறைய வந்து முத்ராவை தாண்டி ஸ்டார்ட் அப் இந்தியாலையும் அது கொடுக்குறாங்க. ஆக்சஸ் டு மார்க்கெட், ஆக்சஸ் டு மார்க்கெட்னா சந்தை அணுகுதல். ஸோ கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிற ஸ்கீம் மூலமாகவும், அதே மாதிரி அப்புறமா சேலஞ்ச் அப்படிங்கிற இந்த போர்ட்டல் மூலமாகவும், அதுக்கப்புறமா வந்து சேலஞ்சுன்றேன் சாம்பியன்ஸ் அப்படிங்கிற அந்த போர்ட்டல் மூலமாகவும் என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆக்சஸ் டு மார்க்கெட் ரிலேட்டடான ஹெல்ப் பண்ணுறாங்க. டெக்னாலஜி அப்கிரேடேஷன், ஸோ தொழில்நுட்பம் மேம்படுத்துதலுக்கு லோன்ஸ் வந்து நிறைய சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. சோஷியல் செக்யூரிட்டி ஃபார் தி எம்எஸ்எம்இ செக்டர் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கொஸ்டினை நான் எப்படி அணுகிறேன் அப்படின்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் 4மே கரெக்டு தான். ஆனால் டிஎன்பிஎஸ்சி கீழே வந்து முதல் 3 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏன் 4மே கரெக்ட் அப்படின்னா, இதுல பாத்தீங்கன்னா ஈஸ்ராம் போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து உத்யோக் அப்படிங்கிற போர்ட்டல் கொண்டு வந்திருக்காங்க. ஈஸ்ராம் போர்ட்டல் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி சிறு குறு தொழில்கள்ல இன்ஃபார்மல் செக்டர் எம்ப்ளாயிஸ், சிறு குறு தொழில்கள்ல ஃபார்மலா இல்லாம இன்ஃபார்மலா இருக்க எம்ப்ளாயிஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், அதாவது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தினக்கூலி பாக்குறவங்க அவங்களாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்குலாம் கவர்மெண்ட் என்ன தராங்க, சோஷியல் செக்யூரிட்டி தராங்க. எப்படி தராங்க, அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் தராங்க, பென்ஷன் தராங்க, அட்டல் பென்ஷன் யோஜனா, அதே மாதிரி ஜீவன் ஜோதி இன்சூரன்ஸ், ஆயுஷ்மான் பாரத் இன்சூரன்ஸ், அப்புறமா இந்த மாதிரி வந்து ஜன்தன் அக்கௌண்ட் உருவாக்கி பேங்க் அக்கௌண்ட், இது எல்லாமே கொடுத்து சோஷியல் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிரதான் மந்திரி ரோஸ்கார் புரோத்சாகன் அபியான் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலமா ஃபார்மலைசேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மூலம் சோஷியல் செக்யூரிட்டி வந்து எம்எஸ்எம்இ கொண்டு வரதுக்காக தான் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்களே. ஸோ அதனால 4மே கரெக்ட் தான். ஆனால் டிஎன்பிசி ஏன் 1, 2, 3 கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னோட ஆர்குமெண்ட் 4மே கரெக்ட் தான். சரியா? அதே மாதிரி வந்து உத்தியோகில் வந்து ஒரு எம்எஸ்எம்இ போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா, அந்த உத்தியோக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஈஸ்ட்ராம் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பண்ணி உத்தியோக் ரெஜிஸ்டர் பண்ண எல்லா எம்எஸ்எம்இக்கும் சோஷியல் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ 4மே கரெக்டாக தானே இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆர்குமெண்ட். சரியா? ஆனால் அவங்க 1, 2, 3 தான் கொடுத்துருக்காங்க, ஏன்னு தெரில. இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் டிஎன்பிசியோட கீழே ஏற்படுது. விச் ஆஃப் தி ஃபாலோயிங், அதனால நீங்கள் எம்எஸ்எம்இ ரிலேட்டடாக படிக்கிறப்போ ஸ்கீம்ஸ் எல்லாம் படிங்க. எக்கனாமிக் சர்வேலாம் ரிலீஸ் ஆகிறப்போ ஸ்கீம்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. இல்லை ஜென்ரலாக நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஸ்கீம்ஸ் ஃபார் எம்எஸ்எம்இ இல்லை ஸ்கீம்ஸ் ஃபார் டிஎன்பிசின்னு போட்டாலே நிறைய பிடிஎஃப் வரும். அதெல்லாம் எடுத்துகிட்டு படிங்க, அவ்வளோதான், அது போதும். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹவ் பீன் டேக்கன் டு அட்டைன் தி எய்ம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படின்னா புது தொழில் கொள்கை எப்போ வருதுன்னா 1991 வருது. எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் தான் நம்ம புது தொழில் கொள்கைன்றோம். அதுல நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போது டீடைல்டா என்னென்ன பார்த்தோம். ஆல்ரெடி இருந்த லைசன்சிங் சிஸ்டம் ரிமூவ் பண்றாங்க, லைசன்ஸ் ராஜ் போகுது. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய முதலீட கொண்டு வராங்க. அதே மாதிரி அரசாங்கம் வந்து நிறைய வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் நிறைய வச்சிருந்தாங்க. அந்த பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் எல்லாத்தையும் வித்து பிரைவேட்டுக்கு விற்கிறாங்க, இல்ல மூடிடுறாங்க. இதர் பிரைவேட்டுக்கு விற்கிறாங்க, இல்ல க்ளோஸ் பண்றாங்க. அதே மாதிரி சிறந்து விளங்குறவங்களுக்குலாம் வந்து நவரத்னா, மினி ரத்னா, மகாரத்னா அப்படிங்கிற இந்த ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. நவரத்னா அப்படின்னு ஒரு சில கம்பெனிஸ்க்கும், நல்லா ப்ராஃபிட்டபிளா இருக்க கம்பெனிஸ்லாம் மகாரத்னா, மொத்தம் 8 கம்பெனி இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியமா ப்ராஃபிட்டா இருக்கிறதுக்குலாம் நவரத்னா, கம்மி ப்ராஃபிட் இருக்கவங்களுக்குலாம் மினி ரத்னா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுத்து அவங்கள மேனேஜ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்து 1, 2, 1, 4 தான் வந்து ஆன்சர். ஏன் ஃபாரின் ட்ரேட் பாலிசி வராது அப்படின்னா, ட்ரேட் பாலிசி அப்படிங்கிறது அது வந்து தனியா வந்து நமக்கு வந்து வணிக கொள்கை வேற, தொழில் கொள்கை வேற. இந்தியா கிட்ட தொழில் கொள்கை இருக்கு, வணிக கொள்கை இருக்கு. ஸோ வணிக கொள்கை வேற, தொழில் கொள்கை வேற அப்படிங்கிறதுனால அது ரெண்டுத்துக்குள்ளேயும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ அது தொழில் கொள்கை தனியா கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுனால 1, 2, 4ங்கிறது ஆன்சரா இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோமா? இன்னும் 5 கொஸ்டின் தான் இருக்கும், அதை பார்த்துட்டு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது எதுக்கு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்தியாவுடைய தொழில்துறை உற்பத்தியை அளவிடுறதுக்கான ஒரு அளவீடு தான். நம்ம எப்படி வந்து சிபிஐ, டபிள்யூபிஐ எல்லாம் பார்க்குறோம்ல, நம்ம இன்ஃப்ளேஷன் பார்க்குறப்ப சிபிஐ பார்த்தோம், டபிள்யூபிஐ பார்த்தோம், சிபிஐ, டபிள்யூபிஐ, இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் பார்க்குறோம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இந்த மாதிரி தொழில்துறையோட உற்பத்தியை மெஷர் பண்ணுறதுக்கு தான் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இதுல என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, இது யார் ரிலீஸ் பண்றா அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. இதோட பேஸ் இயர் எதுன்னு பார்த்தா
2011 and 12 தான். இட் இஸ் இண்டிகேட்டட் டு மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி தான். ஸோ அதனால 3மே கரெக்ட். இதுக்குள்ள 3 சப் காம்பனன்ட் இருக்கு. என்னென்ன அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி, மைனிங், மேனுஃபேக்சரிங் அப்படின்னு 3 இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ஸோ எலக்ட்ரிசிட்டிக்குள்ள கரண்ட், ஒரு இண்டஸ்ட்ரி வளரணும்னா எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ நிறைய இருந்தாலும் அப்பதான் இண்டஸ்ட்ரி வளரும். ஸோ எலக்ட்ரிசிட்டி இருந்தால் தான் இண்டஸ்ட்ரி வளரும், பேசிக் குட். மைனிங், நிறைய மைனிங் பண்ணி நமக்கு வந்து வளங்கள், நேச்சுரல் ரிசோர்சஸ் வெளியே எடுத்து அதை வச்சு மைனிங் பண்ணி மினரல்ஸ் வெளியே எடுத்தால் தான் அந்த மினரல்ஸ் வச்சு உங்களால் கேபிட்டல் குட்ஸே பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால மைனிங். ஸோ மேனுஃபேக்சரிங், உற்பத்தி திறன் அதிகமாக இருந்தால் தான் தொழில்துறை வளரும். ஸோ அதனால இந்த 3 இண்டிகேட்டர்ஸையும் மெஷர் பண்ணுறாங்க. ஸோ எந்த நாட்டில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கோ, மைனிங் நிறைய நடக்குதோ, உற்பத்தி திறன் அதிகமாக இருக்குதோ, அங்கே தான் தொழில்துறையும் வளரும் அப்படிங்கிற லாஜிக்கில் தான் இது மெஷர் பண்ணுறாங்க. இந்த மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற இது கீழே 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ், இது கீழே வந்து 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு 8 கோர் இண்டஸ்ட்ரி இருக்கு. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒன்று தனியாக இருக்கு. 8 கோர் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிறாங்க. என்னென்ன கோர் இண்டஸ்ட்ரி? கோல், அப்புறமா வந்து நேச்சுரல் கேஸ், அப்புறமா வந்து க்ரூட் ஆயில், ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், அப்புறமா வந்து ஃபர்டிலைசர், அப்புறமா வந்து வி ஆர் ஹேவிங் எலக்ட்ரிசிட்டி, சிமெண்ட், ஸ்டீல். இந்த மாதிரி 8 கோர் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிறாங்க. இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் இருந்தால் தான் தொழிலே வளரும். கோல் நிறைய உற்பத்தி பண்ணணும், நேச்சுரல் கேஸ், க்ரூட் ஆயில், இது 3மே இருந்தால் தான் இண்டஸ்ட்ரி வந்து ஓடும், ஃபியூவல் தருது. அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி வந்து அடுத்த ஃபியூவல். இந்த 4மே இருந்தால் தான் இண்டஸ்ட்ரியே ஓடும். சரியா? ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா பெட்ரோல், டீசல், இதெல்லாம் தான் வந்து ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ்ன்றோம். க்ரூட் ஆயில் எடுத்து ரிஃபைன் பண்ணி பெட்ரோல் தனியாக, டீசல் தனியாக எடுக்கணும். ஸோ பெட்ரோல், டீசல் இருந்தால் தான் வந்து இண்டஸ்ட்ரியும் ஓடும். அடுத்து ஃபெர்டிலைசர் இருந்தால் தான் வந்து அக்ரிகல்ச்சரே நடக்கும். சிமெண்ட், ஸ்டீல் இருந்தால் தான் கட்டுமானமே நடக்கும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான், இதுதான் கோர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோர் இண்டஸ்ட்ரீஸ் இருந்தால் தான் நாட்டில் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷனே நடக்கும். ஸோ இந்த கோர் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து தொழில்துறையிலே வளர்ச்சி வரும் அப்படிங்கிறது தான் இதோட லாஜிக். ஸோ அதை மெஷர் பண்ணுறது இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரின்னு தனியாக இருக்கு. அந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 1 2 3 ஆல் த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட். அடிப்படை ஆண்டு எல்லாம் கரெக்ட். நேரு மஹல்னோபிஸ் பிளானிங் மாடல் வாஸ் பேஸ்ட் ஆன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங்? ஸோ நேரு மஹல்னோபிஸ் மாடல் அப்படின்னு நம்ம எதை பார்த்தோம்? 1956 இண்டஸ்ட்ரியல் பாலிசியை தான் நம்ம வந்து நேரு மஹல்னோபிஸ் மாடல் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956. ஹை ரேட் ஆஃப் சேவிங்ஸ், நாட்டில் வந்து சேமிப்பு விகிதம் அதிகப்படுத்தணும். ஏன்னா சேவிங்ஸ் அதிகமானாதான் என்ன ஆகும்? சேவிங்ஸ் அதிகமானா என்ன? ஸோ பேங்க்ல நிறைய மக்கள் வந்து சேவிங்ஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்போ பேங்க் சேவிங்ஸ் அதிகமாகுது அப்படின்னா பேங்கால நிறைய லோன்ஸ் கொடுக்க முடியும்னு அர்த்தம். நிறைய லோன்ஸ் கொடுக்க முடியுதுன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கும், அதனால ஜிடிபி வரும். அந்த லாஜிக் தான். ஸோ சேவிங்ஸ் அதிகமானாதான் பேங்க்ல டெபாசிட்ஸ் அதிகமாகும். டெபாசிட்ஸ் அதிகமானாதான் பேங்கால நிறைய லோன் கொடுக்க முடியும். அப்போதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிற அந்த லாஜிக்காக தான் ஹை ரேட் ஆஃப் சேவிங்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ப்ரிஃபர்ட் ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரி, நீங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் இந்தியாஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல இப்ப பார்த்த கோர் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம்ல, கோல், நேச்சுரல் கேஸ்ன்னு 8, அந்த 8 ஏரியாவை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க வந்து 1956 பாலிசிலே பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம பார்க்குற இந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் தான் 1956லேயே ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் ஹெவி இண்டஸ்ட்ரின்னு சொல்றோம். அதே மாதிரி சேஃப்கார்டு இன்ஃபேண்ட் இண்டஸ்ட்ரி, நம்ம பெரிய இண்டஸ்ட்ரியை வளர்க்குறோங்கிற பேர்ல குட்டி இண்டஸ்ட்ரீஸை நம்ம கைவிட்டக்கூடாதுங்கிறதுனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிறு இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரிசர்வேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது சிறு இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாத்துக்கும் ரிசர்வேஷன். ஒரு சில துறைகளில் வெறும் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் தான் இருக்கணும் அப்படின்னு ரிசர்வேஷன் கொண்டு வருவாங்க. என்கரேஜ் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன். ஸோ அதனால தான் தேர்ட் தப்பு. இது ஏன் தப்புனா இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. வாட் இஸ் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன்? நாடு வந்து நிறைய இம்போர்ட் பண்ணுது, நம்ம இம்போர்ட் பண்றதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னா என்னதுன்னா, நம்ம எந்தெந்த கூட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்றோமோ அதை உற்பத்தி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றதுதான் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன். சப்ஸ்டியூட் தி இம்போர்ட்ஸ் வித் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றதுதான் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன். ஸோ புதிய இறக்குமதி பதிலீட்டு ஊக்கம் அப்படிங்கறதான் கரெக்ட், ஊக்கமின்மைங்கிறதுனால தப்பு. ஸோ தி என்கரேஜ் தி இம்போர்ட் சப்ஸ்டியூஷன். அதை தான் இப்போ ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கிற பேர்ல இப்போ நம்ம சொல்றோம். அப்போ வந்து செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். சரியா? ஸோ 1 2 4 அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஏன்னா இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க மஹல்னோபிஸ் மாடல்ல. நம்ம வீடியோல டீடைல்டா பார்த்தோம். விச் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் எஸ்டாப்ளிஷ் சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி? அதே 1956ல இருந்த தொழில் கொள்கை தான். 1956ல தான் என்ன நடக்குது? காங்கிரஸ் செஷன் வந்து ஆவடியில் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஆவடியில் நடந்த 1956 காங்கிரஸ் செஷன்ல, ஆவடினா சென்னை பக்கத்தில் இருக்க ஆவடியில தான், நேருலாம் வந்திருப்பாரு ஆவடிக்கு. ஸோ அந்த ஆவடியில் நடந்த காங்கிரஸ் செஷன்ல தான் நம்ம பாத்தீங்கன்னா 1948 இண்டஸ்ட்ரியல் பாலிசியில மிக்சட் எக்கனாமிக் மாடல் அப்படின்னு தான் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். ஆனா ஆவடியில நடந்த இந்த செஷன்ல தான் நம்ம சோஷியலிஸ்டிக் எக்கானமி பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி மாறலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் என்ன ஆகும், 1956ல தொழில் கொள்கையில இருந்து நம்ம சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் போகும். நம்ம ஆரம்பத்துல மிக்சடா இருந்தோம், 1956ல இருந்தா சோஷியலிஸ்டா மாறுறோம், திரும்ப வந்து 1991ல மிக்சடா மாறுவோம். ஸோ இதான் வந்து எவல்யூஷன்.
ஸோ 1948ல கொண்டு வரும்போது மிக்சடாக தான் ஆரம்பிச்சிருக்கும். நடுவில் வந்து 56ல சோஷியலிஸ்டிக்னு மாறுவோம். ஸோ அதனால தான் என்ன ஆகும், புது தொழில் கொள்கை கொண்டு வந்து அதில் வந்து நம்ம வந்து சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி என்கரேஜ் பண்ணுறதுக்கு பொது நிறுவனங்களை நிறைய கொண்டு வந்திருக்கோம். ஸோ பி இஸ் தி ஆன்சர். The process of removal or relaxation of government restriction in all stages of industry is known as liberalization. So தொழில்துறை நடவடிக்கைகளின் அரசின் கட்டுப்பாடுகளை தளர்த்துவது. ஸோ ஸ்ட்ரிக்டா இருக்கிறத கட்டுப்பாடெல்லாம் தளர்த்துறது தான் லிபரலைசேஷன். அதுதான் தாராளமயமாக்கம். ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தது தாராளமாக்குறாங்க. உங்களுக்கு புரியுதா? பிரைவேட்டைசேஷனை தனியார் மயமாக்குறது. ஸோ அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு தனியார் மயக்கு தராங்க, தனியார் மயத்தை வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்றாங்க. உலகமயமாதல்ங்கிறது தான் குளோபலைசேஷன். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா அரசாங்கத்தோடைய ஷேர்ஸை விற்கிறது. அரசாங்கம் அவங்களோட கம்பெனியில் இருக்க ஷேர்ஸையும் அரசாங்க கம்பெனிகளையும் விற்கிறது தான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். இங்க பாத்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் ரிலாக்ஸேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ங்கிறது லிபரலைசேஷன். ஸோ வெரி டைரக்டா நம்ம வந்து எல்பிஜினா என்னன்னு பார்த்தோம், அதுல எல்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த வருஷம் என்ன பீனா என்ன ஜினா என்னன்னு கேட்கலாம், அவ்வளவுதான். ஸோ அடுத்து வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா கவர்மெண்டோட ஆக்ட், கவர்மெண்ட் கொண்டு வந்து ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்து அது எந்த இயர்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை கேட்கறாங்க. ஸோ இது கொஞ்சம் டஃப் கொஸ்டின் தான். எல்லா ஆக்டோட இயர்ஸையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்தா நம்ம வந்து கெஸ் பண்ண ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இது விட்டுறலாம். ஆனா சிம்பிள் கொஸ்டின்ஸை வந்து நம்ம வந்து அட்ரஸ் பண்ணிடணும். ஸோ இதுக்கு வந்து பிடி அண்ட் சிகார் ஒர்க்கர் வந்து 1966ல கொண்டு வராங்க. அதே மாதிரி வந்து கான்ட்ராக்ட் லேபரர் ஆக்ட் அப்படிங்கிறது 1970ல கொண்டு வந்தது. ஈக்குவல் ரெனிமரேஷன் ஆக்ட், எல்லாருக்கும் ஈக்குவல் ரெனிமரேஷன் ஆக்ட் தெரிஞ்சிருக்கும், அதுதான் 1976 அப்படின்னு. ஸோ ஈக்குவல் ரெனிமரேஷன் ஆக்ட் 1976 அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சில 2 எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சில 2 இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான். இதை வச்சு பின்னு கெஸ் பண்ணிடலாம். மைக்ரண்ட் ஒர்க்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறது வந்து 1979. ஸோ ஈக்குவல் ரெனிமரேஷன் ஆக்ட் வந்து 1976 அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சே நம்மளால இதை கெஸ் பண்ண முடியும். ஸோ அதான் வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்ல இருக்க லாஜிக்ஸ். ஓகே, இது ஃபேக்சுவல் கொஸ்டின், ஜஸ்ட் ஸ்டடி ஃபேக்சுவலி. ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறதோட நம்ம என்ன பண்றோம், இந்த வீடியோ வந்து எண்ட் பண்றோம். நம்ம இன்னொரு வீடியோவில் என்ன பண்ணலாம், மானிட்டரி பாலிசி, இன்ஃப்ளேஷன், ஃபிஸ்கல் பாலிசி, நேஷனல் இன்கம், அப்படி அதுல இருந்து வந்த கேள்விகள் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம இதோட வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து பிவைக்யூஸில் இது வரைக்கும் வந்து 3 வருஷம் வந்து பிவைக்யூ 2021, 2022, 2021, அப்புறமா 2019 புது ஃபார்மேட் வந்து 3 வருஷத்துல வந்து எக்கனாமிக்ஸ் பிவைக்யூ எடுத்து 60 கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்றோம். அதில் முதல் 30 டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்த 30 வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ரிவைஸ் பண்ணுங்க. நீங்க வந்து 15 வீடியோவையும் பார்த்து நோட்ஸை படிச்சு ரிவைஸ் பண்ணாதான் ஹோலிஸ்டிக் ப்ரிப்பரேஷன். சரியா? எந்த டாப்பிக்கையும் விடாதீங்க, எந்த இதையும் விடாதீங்க. மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்க. புரிஞ்சு படிச்சா எந்த கேள்வி வேணாலும் அட்டன் பண்ணலாம். மனப்பாடம் பண்ணி படிக்கிறப்போ என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தா கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணி கேட்குறப்ப நம்மளால பதில் சொல்ல முடியாமல் போயிடும். ஸோ அதனால புரிஞ்சு படிங்க. சரியா? புரிஞ்சு படிங்க. நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு 30 கொஸ்டினை பார்த்து என்டையர் பிவைக்யூ டிஸ்கஷன்ஸையும் முடிச்சுக்கலாம். நான் ஆதில் பேக், signing off from this video. So bye bye.